இது ஸ்லைட் ஷேர் வந்து ஓகே ஸ்லைட் ஷேர் ஆகுதுல்ல ஃபைன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாராச்சும் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீகேப்பும் போடுறதுக்கு வச்சிருக்கேன். ஸோ இதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். நார்மலாவே ஒரு ஆக்ட் படிக்கும்போது என்னெல்லாம் விஷயம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிலதெல்லாம் பியூரா மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும் அட் த சேம் டைம், அதாவது கீவேர்ட்ஸை மட்டும் மெமரைஸ் பண்ணணும், கான்செப்ட் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தென் அந்த ஆக்ட் ரிலேட்டடா வேற கேஸ் லாஸ் படிக்கணும், வேற ஸ்டாச்சுட்டோட லிங்க் ஆகுதான்னு பார்க்கணும், ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு படிக்கும் போதே நாமளே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி படிப்போம், ஒரு கன்விக்ஷன் வரும், ஆமா இதை கேட்பாங்க அப்படின்னு ஒரு கன்விக்ஷன் வரும் படிக்கும்போது, எக்ஸாம் படிக்கும்போது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்ரோச் மீ அண்ட் ஆஸ்க்ட், நமக்கு டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் அவ்வளவு முக்கியமா, இதுக்கு ஏன் கிளாஸ் லைக் அது அவ்வளவு சீரியஸா படிக்கணுமான்ற மாதிரி கேட்டாங்க. யூ கேனாட் ஸ்கிப் எனி ஆக்ட். எக்ஸாமுக்குன்னு வந்தாச்சுன பிறகு அதுவும் அது சிஜே டிஜே ஏபிபி எல்லாத்துக்குமே மைனர் ஆக்ட்ஸ் வந்து முக்கியம். ஏபிபிக்கு சொல்லவே வேணாம், டைரக்டா அவங்களே கொடுத்துறாங்க. அதுக்குன்னே பேப்பர் 4ல சென்ட்ரல் மைனர் ஆக்ட், ஸ்டேட் மைனர் ஆக்ட்னு மெயின்ஸ்ல எழுதவே போறோம். கண்டிப்பா இப்போ பழைய கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் பார்த்தா 4-5 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல 4 வருஷம் பார்த்தேன், 4த்துலயுமே டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட்ல இருந்து 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ப்ரிலிம்ஸ்லயுமே கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு ஆக்ட் படிக்கும் போதே இது முக்கியமா தேவையா அப்படின்னு பார்க்காதீங்க. பிகாஸ் எப்படி இருந்தாலும் யூ ஆர் லா ஸ்டூடெண்ட் ஆர் யூ ஆர் ப்ராக்டிசிங் அட்வொகேட். இல்லைன்னா நான் அட்வொகேட்டாவே இருக்க போறது இல்ல, இந்த எய்ம்ல இருக்கேன், ஜுடிஷியரி என்டர் ஆகணும் எய்ம்ல இருக்கேன் அப்படின் போது நீங்க எதுவா இருந்தாலுமே திஸ் இஸ் அன் ஆக்ட் which you should understand. If at all you don't memorize, you have to just understand this act. ஓகேவா? அதனால அந்த ஒரு இதோட நம்ம என்டர் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் மெமரைஸ் பண்றது, அப்புறம் ஒரு சில செக்ஷன்ஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஒரு சில மீன்ஸ் 1ல இருந்து 6 வரைக்கும் கவர் பண்ணோம். இன்னைக்கு வந்து 7ல இருந்து 10 வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது ரிலேட்டடான கேஸ் லாஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எந்தெந்த செக்ஷன்ஸ்லாம் இன்டர்லிங்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். தென் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல என்னெல்லாம் வந்திருக்கு, என்னெல்லாம் அதுக்கு ஆன்சர் பண்ணாலும் ஒரு ஹிண்ட்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நான் கொடுத்துருக்க இந்த ஸ்லைட்ல அப்பியர் ஆகுறதெல்லாம் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட் ஃபார் அதர் ஆக்ட்ஸ் ஆல்சோ. ஒரு கேஸ்ல படிக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்படி வர தேவையில்ல. எதெல்லாம் இருக்கிற ப்ரொவிஷனை சப்ளிமெண்ட் பண்ணுதோ இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுதோ, ஒரு ப்ரொவிஷன் இது சரியில்லை அப்படின்னு நல்லிஃபை பண்ணுதோ அதெல்லாம் படிக்கணும். தென் ரீசன்ட் பொசிஷன் படிக்கணும். தீஸ் அந்த 5 டிப்ஸ்ன்ற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். தீஸ் ஆர் அப்ளிகபிள் ஃபார் எனி ஆக்ட். அது நீங்க எது படிக்கணும்னாலும் இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டா ஒரு கிளாரிட்டியோட நீங்க அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட் போலாம் சார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன செக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். வராதவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? முதல்ல ஆக்டோட ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தோமா? ஆப்ஜெக்ட் என்ன? ஒன்னு ப்ரொஹிபிட் கிவிங் அண்ட் டேக்கிங் ஆஃப் டவுரி. தென் அப்படி ஒருவேளை டவுரி கொடுக்குற ப்ராக்டிஸ் இருந்து டவுரி அதோடைய பெனிஃபிட் அந்த பெண்ணுக்கு தான் போய் சேரணும். அந்த புள்ள நாங்க ஸ்கூல் படிச்சல, கிருஷ்ணா ஸ்கூல் படிச்சல, அங்க ஒரு ஓகே, அந்த பெனிஃபிட் வந்து அந்த பெண்ணுக்கு போய் சேரணும் அப்படின்ற 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு பில் பாஸ் பண்ணும்போது. வேற என்னெல்லாம் மெமரைஸ் பண்ணணும்? எப்போ அமலுக்கு வந்துச்சு? 1/7/1961 அமலுக்கு வருது. இது ஃபுல்லா அப்ளை ஆகுமா? ஆல் ஓவர் இந்தியா அப்ளை ஆகுமானா அப்ளை ஆகும். ஏன்னா 31st அக்டோபருக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்ததால அப்ளை ஆகும். ஸோ தீஸ் ஆர் தி ஃபேக்ட்ஸ் தட் வி ஹேவ் டு மெமரைஸ்ட். நாட் ஹேவ் டு மெமரைஸ். நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் ஞாபகம் இருக்குல்ல வந்தவங்களுக்கு? வி மெமரைஸ்ட் இட் அட் ஒன்ஸ். நாம படிக்கும் போதே பண்ணணும் அப்படின்ற ஐடியால பண்ணும். சரியா? ஏன்னா த ஆப்ஜெக்ட் இஸ் யூ நீட் நாட் கோ அண்ட் flip the pages again for this very small act. Though it important, it is a very small act with a very limited questions தான் வரக்கூடிய ஒரு ஆக்ட் போது நீட் நாட் ஸ்பெண்ட் மச் டைம். அதனால இப்பவே படிச்சிருங்கன்ற நோக்கத்துல தான் நம்ம படிச்சோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும். ஸோ நவ் ஆல்சோ வி ஆர் ஜஸ்ட் ரீகேப்பிங். செக்ஷன் 2ல டவுரினா என்னன்னு டிஃபைன் பண்றாங்க. என்ன வாட்ஸ் டவுரி? கேன் எனிபடி ஜஸ்ட் அன்மியூட் அண்ட் சே என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டவுரி கீழே வரும்? யார் யாரெல்லாம் கொடுக்கலாம்? ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கேட்டா மட்டும் தான் டவுரியா, இல்ல பொண்ணுக்காக அந்த ஃபேமிலி கொடுத்தா மட்டும் தான் டவுரியா? which is not included in dowry. நானே ஹிண்ட்ஸ் கொடுத்துறேன். இந்த கேள்விக்கு நீ ஆன்சர் சொன்னாலே போதும். Participants are keep joining in. That's why I am recapping the previous session. Class. Yes. Tamil.
சொல்றீங்களா? கேக்கலப்பா. போத் மேம். என்ன போத்? ஓகே ஓகே கரெக்ட். யா பிரைட் க்ரூம். ஸோ it is a ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட். ஒரு சில ஒரே ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் வரும்போது மட்டும் விமனுக்குன்னு தனியா கொடுத்திருப்பாங்க. பட் டவுரி ப்ரொஹிபிஷன் இந்த டவுரின்ற விஷயத்த மத்த ஆக்ட்ல கையாளுறாங்க இல்லையா, ஐபிசிலயும் எவிடன்ஸ் ஆக்ட்லயும் வரும்போது அது பெண் சம்பந்தப்பட்டதா தான் வரும். பட் இந்த ஆக்டோட நோக்கம் பார்த்தா ஒன் பார்ட்டி டு த மேரேஜ், அனதர் பார்ட்டி டு த மேரேஜ். ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரோட பேரண்ட் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது, இல்ல வேற யாரோ ஒருவர் இவங்களுக்கு சார்பா கொடுத்தாலோ இல்ல இவங்களுக்கு கொடுத்தாலோ அப்படின்னு வரும். அதுல என்ன கீவேர்டுன்னு பார்த்தோம்னா, ஈவன் அட் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ், எனி டைம் ஆஃப்டர் மேரேஜ் கொடுத்தாலும் அது டவுரி தான். எப்போது? இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ் ஆஃப் செட் பார்ட்டிஸ். அவங்க மேரேஜ் சம்பந்தமா அது கொடுத்தா மட்டும்தான் அது இதுல வரும். எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும்? எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி. அதாவது ப்ராப்பர்ட்டினா சொத்து அல்லது மதிப்புறு ஆவணம். ஆமா. இதெல்லாம் தான் இது கீழே வரும். ரைட்டா? ஸோ அந்த வேல்யூபிள் செக்யூரிட்டினா என்னன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஐபிசியில டிஃபைன் பண்ணிருக்கு செக்ஷன் 30ல அதே மாதிரி தானே. நெக்ஸ்ட் நம்ம எதெல்லாம் எது இன்க்ளூட் ஆகாத டவுரிலன்னு பார்த்தா மஹர் ஆர் டோவர். அதாவது முஸ்லிம் பர்சனல் லா யாருக்கெல்லாம் அப்ளை ஆகுதோ அங்க மஹர் டோவர் கொடுக்குற ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, தட் வில் நாட் கம் அண்டர் த வேர்ட் டவுரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் வில் நாட் பி பனிஷ்ட். கிவிங் ஆர் டேக்கிங் ஆர் abetting ஆர் டிமாண்டிங் ஆர் அட்வர்டைசிங் டோவர் ஆர் மஹர் இஸ் நாட் an offense. So then entering the main part, which is section 3 to 6 இருக்க offenses and penalties. என்னெல்லாம் offenses அதுல? முதல்ல கொடுப்பது வாங்குவது பெரிய அஃபென்ஸ். ஓகேவா? அல்லது அந்த கொடுக்கவோ வாங்குவதற்கோ உடந்தையாக இருப்பது, அபெட் பண்றது. இதுக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்திருப்பாங்க, மேக்ஸிமம் ஒன்று கொடுத்திருப்பாங்க. மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்ன அர்த்தம்? அதுதான் ஆரம்பிக்கிற பனிஷ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பட் இந்த ஆக்டோடைய ஒரு இது சொன்னோம்ல, ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு. என்னது? இஃப் த ஜட்ஜ் வாண்ட்ஸ் டு கிவ் அ பனிஷ்மெண்ட் லெஸ் தேன் த மினிமம் பிரிஸ்கிரைப்ட் பனிஷ்மெண்ட், கொடுக்கலாமா? கொடுக்க முடியும். பட் தட் ஜட்ஜ் ஹேஸ் டு ரெக்கார்ட் அடிக்குவேட் அண்ட் ஸ்பெஷல் ரீசன்ஸ் இன் த ஜட்மெண்ட். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு இதுனா டிமாண்டிங் டவுரி. கொடு அப்படின்னு கேட்பதே ஒரு இதுதான். அதுக்கும் அதே மாதிரி மினிமம் பனிஷ்மெண்ட் அண்ட் மேக்ஸிமம் இருக்கு, அலாங் வித் ஃபைனும் இருக்கும். another interesting offense is ban on advertisement. that is அட்வர்டைஸ் பண்றவங்க, நான் கொடுப்பேன் என் மகனையோ மகளையோ அல்லது என்னோட ரிலேட்டிவையோ, நீ கல்யாணம் பண்ணா உனக்கு நான் ப்ராப்பர்ட்டில ஷேர் கொடுப்பேன், பிசினஸ்ல ஷேர் தருவேன்னு சொல்லி ஆஃபர் பண்றது, பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணி சர்க்குலேட் பண்றது, திஸ் இஸ் an offense. அப்புறம் அக்ரிமெண்ட் ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி ஷால் பி வாய்ட். அது ரிலேட்டடாகவும் பார்த்தோமா? ஒருவேளை டவுரி வாங்கிட்டாங்க, அது டவுரின்னு சொல்ல ஒரு பிரசன்ட் கொடுத்துட்டாங்க அந்த பெண்ணுக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த பிரசன்ட் ஷுட் பி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தட் உமன் ஃபார் ஹூஸ் மேரேஜ் தட் பிரசன்ட் வாஸ் கிவன். அப்படி கொடுக்கறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் லைன் இருக்கு. அந்த டைம் லைனுக்குள்ள கொடுக்கலன்னா அது ஒரு அஃபென்ஸ். அது செக்ஷன் 6ல பார்ப்போம். ஒருவேளை அந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்றதுக்குள்ள யார் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட டவுரிய வாங்கி வச்சுக்கிட்டாரோ அந்த பர்சன் அந்த பெண்ணுக்கு கொடுத்துடணும் குறிப்பிட்ட டைம்குள்ள. அப்படி கொடுக்கறதுக்குள்ள அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட ஹேர்ஸ்க்கு போகணும். ஹேர்னால என்னெல்லாம் ஞாபகம் வரும்? அவங்களுடைய ஹஸ்பண்ட், பிள்ளைகள் ஞாபகம் வருவாங்க. ஆனா ஒருவேளை அந்த டெத் சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல நடந்திருந்தால் ஹஸ்பண்ட் வரமாட்டாரு, ஹேர் குழந்தை இருந்தா ஹேர், இல்லைன்னா பேரண்ட்ஸுக்கு போகும். இதையும் அவர் பண்ண தவறினாரு அப்படின்னா அதுவும் ஒரு அஃபென்ஸா வரும். தென் ஒரு டைரக்ஷன் கொடுக்க சொல்லி இப்படின்னு ஒரு பெரிய ஜேர்னி பார்த்தோம் செக்ஷன் 6ல. இங்கதான் நம்ம முடிச்சோம். ஸோ மொத்தமா டவுரினா என்ன, டவுரி வந்து எப்பெல்லாம் வரும், எப்பெல்லாம் வராது, யாருக்குள்ளெல்லாம் வரும், நெக்ஸ்ட் எதெல்லாம் அஃபென்சஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ டவுரி அப்படின்ற அந்த கேஸை வந்து எங்க போடலாம், அங்க அந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இப்பதான் கிளாஸ் 2 போறோம். we have seen the recap so that in the meantime participants will slowly join அப்படின்றதால. ஓகே. செக்ஷன் 7. இப்போ செக்ஷன் 7 to 10 படிக்க போறோம். தென் கேஸ் லா, தென் ரெலவெண்டான செக்ஷன்ஸ் ஃப்ரம் அதர் ஆக்ட், தென் கொஸ்டின்ஸ். யாரால காக்னிசன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா இந்த கோர்ட் எடுக்க முடியும்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம சட்டத்துல எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, இதற்கு கீழே இருக்கும் ஏதாவது ஒரு இன்டைரக்ட் கனோட்டேஷன்லயே சொல்லுவாங்க. அது வந்து இட்ஸ் நாட் ஃபேன்சி, பட் அதுக்கு மீனிங் இருக்குன்றது when you keep reading other statutes you will understand. ஏன் அந்த மாதிரி ஒரு சொல்லாடல் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோ கோர்ட் இன்ஃபீரியர் டு தட் ஆஃப் MM ஆர் JM1. இவங்க மட்டும்தான் எடுக்கணும். அதாவது இவங்க மட்டும்தான் சொல்லல, இதற்கு கீழே இருக்கவங்க எடுக்கக்கூடாது, காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது. ரைட்டா?
காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது, ட்ரையல் நடத்த முடியாது. ஸோ தீஸ் ஆர் த 2 keywords. யாரு? மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் JM1. இவங்க மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லல. இவங்களுக்கு இன்ஃபீரியரா இருக்க எந்த கோர்ட்டும் ட்ரையல் நடத்த முடியாது இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல அப்படின்றாங்க. சரி, எப்படி ஃபர்ஸ்ட் இதுக்கு புலன் கொள்ளணும்? எப்படி இந்த கேஸ் எடுத்துக்குவாங்க? ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ணாதானே அடுத்தது கேஸ் ட்ரையல் நடத்துறது வரும். எப்படி எடுத்துக்கணும்னா, கோர்ட்டே தன்னோட ஓன் நாலேஜ்ல அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்து அதை பேஸ் பண்ணி அது என்ன பர்டிகுலர் அஃபென்ஸ்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ, சாரி நாட் கம்ப்ளைண்ட், ரிப்போர்ட் கொடுக்குறோமோ போலீஸ்ல, அந்த இதை பேஸ் பண்ணி போலீஸ் வில் ஃபைல் ரிப்போர்ட். அதனால ஒரு கேஸ் இனிஷியேட் ஆகுது. அப்படி கூட காக்னிசன்ஸ் எடுக்கலாம். அல்லது கம்ப்ளைண்ட்னா நம்ம ப்ராக்டிக்கல் என்ன சொல்லுவோம்? பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு. ஸோ பிரைவேட் கம்ப்ளைண்ட்னா போலீஸ் இல்லாம இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட்டே இது கேஸ் போடுறது. not de facto complaint, that I should have avoided that term. Okay, complainant private complaint file பண்றது. அது யாரெல்லாம் பண்ணலாம்னா, அந்த கம்ப்ளைனண்டா யார் வர முடியும் அப்படின்னா, யார் அதனால பாதிக்கப்பட்டாங்களோ அந்த அஃபென்ஸால. அந்த அஃபென்ஸ் நான் சொல்றது எது? நீங்க டவுரி ஞாபகம் வச்சுட்டு ஐபிசி கீழே போக கூடாது. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டுக்கு கீழே இருக்க அஃபென்ஸ் தான் யோசிக்கணும். கிவிங், டேக்கிங், அபெட்டிங் கிவிங் ஆர் டேக்கிங், டிமாண்டிங், அப்புறம் அந்த வாங்கின பிறகு யாராவது வாங்கி வச்சிருப்பார்ல டவுரி, அவர் அந்த பொண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாம இருப்பாரு. ஸோ தீஸ் அஃபென்சஸ் இதுல பாதிக்கப்பட்ட அந்த நபர் ஃபைல் பண்ணலாம். அந்த பெண்ணு நான் சொல்லவே இல்லை, பாதிக்கப்பட்ட நபர் ஃபைல் பண்ணலாம். அவங்களுடைய பேரண்ட் ஃபைல் பண்ணலாம். இல்ல வேற ஒரு ரிலேட்டிவ் ஃபைல் பண்ணலாம். ஆர் ரெகக்னைஸ்ட் வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஆர்கனைசேஷன். அது என்ன ரெகக்னைஸ்டு வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன்? எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவாங்க? எங்கேயாவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணுமா? இல்ல எந்த இதுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணணும்? அப்படிலாம் இல்ல. கவர்மெண்ட் வில் சே these are the recognized welfare institutions. Government will release a list. Just a minute. மேம் தொடர்வழி மேம் மியூட்ல இருக்கு மேம். அச்சோ, மியூட்லயா இருக்கு. சாரி. ஓகே, இப்போ நான் எங்க விட்டேன்? லைக் அந்த வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன்ல விட்டோம் இல்லையா? எஸ் மேம், அதுல இருந்து கண்டினியூ. ஓகே ஓகே, சரி, நான் அடுத்த செக்ஷன் போயிட்டேன். ஃபைன். ரெகக்னைஸ்டு வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னதுன்னா, நாட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜஸ்ட் ஒரு சேரிட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணது இல்ல வேற எதுக்காகவோ உருவான ஒரு அமைப்பு எல்லாமே இது கீழே வராது. recognized by the center or state in this behalf. In this இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் உடைய பர்பஸஸ்க்காக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் இதுக்கு கீழே வரும். அவங்க என்ன பண்ண முடியும்ன்றோம்? அவங்களால கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும் இந்த அஃபென்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி. இப்போ யூ கேன் இமேஜின், கொடுத்தது டவுரி டிமாண்ட், கிவிங், டேக்கிங், டிமாண்டிங், அபெட்டிங், இதுக்கு எல்லாமே நம்ம யார் பாதிக்கப்பட்டாங்களோ கொடுக்கலாம், பேரண்ட் கொடுக்கலாம், ரிலேட்டிவ் கொடுக்கலாம்னு சொல்றோம். அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு இருக்குல்ல, அட்வர்டைஸ் பண்றதுல யார் பாதிக்கப்படுறா? அதை பார்த்து நான் ஹர்ட் ஆயிட்டேன்னு கேஸ் நான் போட முடியுமா? யார் போடுறாங்க? ஹூ கேன் ஃபைல்? ரெகக்னைஸ்ட் வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன். புரியுதா? உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த செக்ஷன் படிக்கும் போதே தோணிருக்கும்ல, ஹூ வில் ஃபைல். இதை பார்த்த உடனே நான் கூட தான் கிளாஸ் வீட்ல பாக்குறேன், பிரைட் வாண்டட், குரூம் வாண்டட் வரும்போது இந்த விஷயம் எல்லாம் வருது. இவ்வளவு கொடுப்பேன் அப்படின்றாங்க, இல்ல வாங்கணும், இவ்வளவு கொடுத்தாதான் நாங்க ஏத்துப்போன்றாங்க. இதெல்லாம் டைரக்டா மென்ஷன் பண்றாங்க. எப்போ இது கேஸ் ஆகும்? யார் இப்ப பாதிக்கப்பட்டவங்க இதுல யாருமே வரல இல்லையா டைரக்டா? சொசைட்டி as a whole is getting affected. எந்த வகையில? ரெக்ரெசிவா போறது இல்ல, பின்னோக்கி போறதுனால அஃபெக்ட் ஆகுது இன்டைரக்டா. தட்ஸ் டிஃபரெண்ட். பட் who can be called as an aggrieved party in this situation? So that's why recognized welfare institution is also coming in the picture. They also have a locus standi to file a complaint அப்படின்றோம். So section 7 படி எப்படி எல்லாம் காக்னிசன்ஸ் எடுக்க முடியும்? 3 விதத்துல எடுக்க முடியும். கோர்ட் on its own knowledge, or police report, or thirdly complaint. அந்த கம்ப்ளைண்ட் யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம்? 4 persons ஃபைல் பண்ணலாம். நேரடியா பாதிக்கப்பட்டவர், அவருடைய தாய் அல்லது தந்தை, அவருடைய உறவினர், அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன், நல அமைப்பு. சரிங்களா? 7 புரிஞ்சுது இல்ல? நெக்ஸ்ட் 7லயே இன்னொரு 2 முக்கியமான விஷயம் சொல்றாங்க.
சாப்டர் 36 ஆஃப் சிஆர்பிசி வில் நாட் அப்ளை. அது எப்படி சொல்றாங்க? நத்திங் இன் சாப்டர் 36 ஷால் அப்ளை டு அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் த ஆக்ட். சாப்டர் 36ல என்ன வருது? காக்னிசன்ஸ் எடுக்கிறதுல லிமிடேஷன்ஸ் பத்தி சொல்லுவாங்க இல்லையா? எந்தெந்த அஃபென்ஸுக்கு அதாவது இந்த பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடிய அஃபென்ஸுக்கு இவ்வளவுதான் லிமிடேஷன் காக்னிசன்ஸ் எடுக்கிறதுல அப்படின்னு சொல்லி செக்ஷன்ஸ் வரும். அந்த ப்ரொவிஷன்ஸ் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கீழே இருக்க அஃபென்சஸ்க்கு வராது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹேவ் யூ இமேஜின்ட், இப்போ கிவிங் டேக்கிங் ரெண்டுமே தானே அஃபென்ஸ், ரைட்டா? கிவிங், சாரி ஏதாவது இன்டரப்ஷனா? ஏதோ நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, கிவிங் டேக்கிங் ரெண்டுமே அஃபென்ஸ்னும் போது ஒருத்தங்க கல்யாணத்தப்போ கொடுத்துட்றாங்க. என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி, இன்லா ஃபேமிலியா கேட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மாவும் அந்த தட் லேடி ஆர் ஹெர் பேரண்ட்ஸ் ஆர் கிவிங் மணி, ஸ்கூட்டர், எவ்ரி திங் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியலன்னு போது அவங்க கேஸே போடுறாங்க. அப்போ கிவிங் கூட அஃபென்ஸ் தானே. அப்போ உன்னையும் தூக்கி உள்ள போடும், உன் மேலே கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட முடியுமா? போடலாம் தானே. கிவிங் டேக்கிங் ரெண்டுமே தானே அஃபென்ஸ். அதுக்கு தான் தேர்ட் இருக்கு பாருங்க, செக்ஷன் 7ல சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுது? Notwithstanding anything contained in any law for the time being in force, statement made by person aggrieved by the offense shall not subject such person to a prosecution under this act. ஏன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இல்லையா, நான் இத்தனை ரூபாய் மதிப்புள்ள இதெல்லாம் நான் டவுரியா கொடுத்தேன் என் மகளுக்கு, ஆனா அவளை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, அதனால அவங்க மேல இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்ப அவங்க மேல, அந்த அம்மா மேலயோ இல்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் மேலயோ நீ கொடுத்ததும் தப்புதான் சொல்லி கேஸ் போட முடியுமா அப்படின்னா ஆக்ஷன் அது மேல அவங்க மேல எடுக்க முடியாது, அவங்கள ப்ராசிக்யூஷனுக்கு உட்படுத்த முடியாது அப்படின்றதுதான் செக்ஷன் 7(3) கீழே வர்றது. திஸ் வில் கம் as a question. if ஒருத்தங்க டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல இருந்து கொஸ்டின் எடுக்கணும்னா இது ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டிவான இடம். டைரக்டா 1 மார்க்ல கேட்கறது மட்டும் இல்ல, ஒரு ஜட்மெண்ட் ரைட்டிங் பார்ட் எல்லாம் வரும்போது உள்ள இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லயே இந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ இதெல்லாம் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பண்ணும்போது இந்த செக்ஷனை நீங்க ரெஃபர் பண்ணி எழுதும்போது நல்லா இருக்கும். இல்ல வேற எப்போ நீங்க சொல்வீங்க, எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்வீங்க? இல்ல பரவாயில்ல அவங்க கொடுத்திருந்தாலும், ஒரு ஜட்ஜா நீங்க ஜட்மெண்ட் எழுதும்போது எக்ஸாம்ல பரவாயில்ல அவங்க தான் கொடுத்தாங்க, இருந்தாலும் அந்த அஃபென்ஸ் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்ல முடியாது. அப்படின்னு சட்டத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க கோட் பண்ணி எழுதலாம். அதுக்காக இதை ஹைலைட் பண்ணி வச்சிருந்தேன். செக்ஷன் 7 sub clause 3, சாரி தட்ஸ் ஆல் clause subsection 3. நோட் பண்ணியாச்சா? அடுத்தது அஃபென்சஸ் டு பி காக்னிசபிள். எதுக்காக? ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சச் அஃபென்சஸ். ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும்தான் எப்போ அது காக்னிசபிள்னு சொல்றாங்க, எப்ப காக்னிசபிள் இல்லைன்னு B-ல சொல்றாங்க. சரிங்களா, கவனிச்சுக்கோங்க. 8A-ல அஃபென்சஸ் டு பி காக்னிசபிள் ஃபார் சர்டன் பர்பசஸ், அதுதான் டைட்டிலே. ஸோ எதுக்காக தே ஆர் கன்சிடர் காக்னிசபிள் அஃபென்ஸ்? இன்வெஸ்டிகேஷனுக்காக. ஓகேவா? எதுக்கு இப்படி ஒரு இது கொண்டு வரணும்? ஏன்னா சிஆர்பிசில காக்னிசபிள் அஃபென்ஸுக்கும் நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்குமே நிறைய ப்ரொசீஜர் டிஃபரன்ஸ் ஆகும். அப்போ இது என்னவா எடுத்துக்கிட்டு நாங்க விசாரிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா போலீஸ்க்கு. அதுக்காக தான் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்கு இதை காக்னிசபிள் அஃபென்ஸா எடுத்துக்கோங்க. செக்ஷன் 3ல இருந்து 6 வரைக்கும் சொல்ற அஃபென்சஸை காக்னிசபிள் அஃபென்ஸா கருதி அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி போலீஸ் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாமே அப்ளை ஆகுமா? காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு இருக்க எல்லாமே அப்ளை ஆகுமான்னு கேட்டா ஆகாது அப்படின்னு அடுத்த லைன்ல சொல்றாங்க. மேட்டர்ஸ் ரெஃபர் டு இன் செக்ஷன் 42 ஆஃப் தட் கோட் அப்ளை ஆகாது. அது எப்படி சொல்றாங்க? ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேட்டர்ஸ் அதர் தேன் செக்ஷன் 42 ஆஃப் கோட். கோட்னா சிஆர்பிசி. அப்புறம் அரெஸ்ட் ஆஃப் அ பர்சன் வித்தவுட் வாரண்ட் ஆர் வித்தவுட் ஆர்டர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட். இது ரெண்டுமே டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், ஐ மீன் அந்த அஃபென்ஸுக்கு கீழே பண்ண முடியாது. கிவிங், டேக்கிங், அபட்டிங், டிமாண்ட், தீஸ் கைண்ட் ஆஃப் அஃபென்சஸ்க்கு. ஓகே, 42 என்ன? 42 தெரியும்ல? நான் கிளியரா கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகே, சே உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தா நானே கீழே கொடுத்துட்டேன். எனிவே, அரெஸ்ட் ஆன் ரெஃப்யூசல் டு கிவ் நேம் அண்ட் அட்ரஸ். செக்ஷன் 41ல இருந்து நீங்க சிஆர்பிசில படிச்சிருக்கணும், தரவா படிச்சிருக்கணும். இல்லைன்னா இப்போ டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த செக்ஷன்ஸ்லாம். ஆல்சோ அது கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் செக்ஷன்ஸும் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ மீன் ரிமெம்பர். ஸோ 42ல என்ன சொல்றாங்க? ஆஃப் சிஆர்பிசி, அரெஸ்ட் ஆன் ரெஃப்யூசல் டு கிவ் நேம் அண்ட் அட்ரஸ். அது இதுல பண்ண முடியுமா? டவுரி கேசஸ்ல பண்ண முடியாது. வித்தவுட் வாரண்ட் ஆர் ஆர்டர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் அரெஸ்ட் பண்ண முடியுமா? டவுரி ஆக்டோடைய அஃபென்சஸ்க்காக பண்ண முடியாது. So for some purposes only the offenses are cognizable. For what purposes?
இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இதை காக்னிசபிளாக கருதி காக்னிசபிள் அஃபென்ஸ்னா எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணலாம். ஆனா அதுக்காக இது சொல்லலன்னு அரெஸ்ட் பண்றது, நேம் அண்ட் ரெசிடென்ஸ் கொடுக்கலன்னு அரெஸ்ட் பண்றது, வாரண்ட் இல்லாம மேஜிஸ்ட்ரேட்டோடைய ஆர்டர் இல்லாம அரெஸ்ட் பண்றதெல்லாம் பண்ண முடியாது. இதுதான் 8(1) வருது. நெக்ஸ்ட், offenses under this act shall be non-bailable and non-compoundable. ஓகே, non-bailable, non-compoundable. இது வந்து முன்னாடி பெயிலபிளா இருந்துச்சு. 86ல தான் non-bailable, non-compoundable. ஸோ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல அஃபென்சஸ் எத்தகைய தன்மையுடையது, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ்னு கேட்டா, they are cognizable for certain purposes, then they are non-bailable and non-compoundable. Okay, this is the nature of the offenses. இப்படி டிக்ளேர் பண்றது ஏன், இதெல்லாமே சில முன்னாடி படிக்காதவங்களுக்கு, சிஆர்பிசில அவ்வளோ எக்ஸ்போஜர் இல்லாதவங்களுக்கு வெறும் வேர்ட் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதோடைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். இது வந்து செவக வடிவத்தில் இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி வெறும் மீனிங்லெஸ் இது கிடையாது. எதுக்காக இதை சொல்றோம்னா, சிஆர்பிசில அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர் மாறுது. ஓகேவா? ஸோ எதெல்லாம் அப்ளை பண்ணலாம், எதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வரணும்ல. ஏன்னா இது ஸ்பெஷல் ஆக்ட். அப்படின்னா எல்லாத்தையுமே இதுலயே கொடுத்துட மாட்டாங்க. ஒட்டுமொத்தமா எப்படி எப்படி ஒரு ஸ்டெப்லயும் பண்ணணும்னு சொல்லி எல்லா ப்ரொவிஷன்ஸும் இதுலயே வந்துடாது. இது ஒரு கிரிமினல் பீனல் லா ஆஸ் வெல், இட்ஸ் கிரிமினல் ஆக்ட் ஒன்லி. நோ, அப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கூட அப்ளை ஆகும் ப்ராக்டிகல் பர்பஸஸ்க்கு. ஸோ எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இங்க டிக்ளேர் பண்றாங்க. இட் இஸ் காக்னிசபிள் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், எங்கெல்லாம் அப்ளை ஆகாது, அண்ட் தே ஆர் நான் பெயிலபிள், தே ஆர் நான் காம்பவுண்டபிள். ஸோ ஒரு கிளியர் கட்டா வந்துருச்சா, சிஆர்பிசில என்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இன்வோக் பண்ண முடியும் டவுரி ஆக்டுக்கு, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. தட் இஸ் த ரீசன், தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் 8. ஓகே, இப்போ 8A போறாங்க. பர்டன் ஆஃப் ப்ரூஃப். எல்லா டைமும் நமக்கு இவன் டவுரி கேட்டான், இவங்க ஃபேமிலில இருந்து டவுரிக்கு டிமாண்ட் பண்ணாங்க, இல்ல நாங்க வேணாம் வேணும்னு சொல்லியும் இவங்களுக்கு டவுரி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அஃபென்ஸ் நம்ம மேட் அவுட் பண்றதுக்கு நமக்கு எல்லா டைமும் அந்த பிரைமா ஃபேசி இது இருக்குமா, ப்ரூஃப்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் இதுதான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நமக்கு ப்ரிசம்ப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் லால வச்சிருக்காங்க. அது இங்க வந்து டைரக்டா ப்ரிசம்ப்ஷன் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை, 8A சொல்லல. இருந்தாலும் இம்ப்ளைடா நான் அந்த மீனிங் எடுத்துக்கிறேன். பிகாஸ் 8A என்ன சொல்லுதுன்னா, when any person is prosecuted for taking or abetting taking of dowry, அதாவது demanding dowry, the burden of proving that he had not committed offense shall be on him. மீனிங் என்னன்னா, இதை நிரூபிக்கும் சுமை யார்கிட்ட இருக்குன்னா அந்த நபர்கிட்ட இருக்குன்றாங்க. எதை நிரூபிக்கும் சுமை? தான் குற்றம் புரியவில்லை, நான் வந்து டவுரி கேட்கல, நான் டவுரி கொடுக்கல, நான் டவுரி டிமாண்ட் பண்ணல, நான் அட்வர்டைஸ் பண்ணல, இதெல்லாம் யார் ப்ரூவ் பண்ணணும்? யார் குற்றம் சுமத்தப்பட்டானோ அவன் பண்ணணும்ன்றாங்க. சரிங்களா? இது வந்து ரிவர்ஸ் பர்டனா தானே இருக்கு. நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம், யார் அதுவும் கிரிமினல் கேசஸ்லாம் ப்ராசிக்யூஷன் மேலதான் எல்லா பர்டனும் இருக்கும், ப்ராசிக்யூஷன் டிஸ்சார்ஜ் பண்ண பிறகுதான் இவர்கிட்டயே வரும் அப்படின்னு, யாரு அக்யூஸ் கிட்டயே வரும்னு சொல்லுவோம். பட் when there is a legal presumption, அப்போதான் ஷிஃப்ட் ஆகுது அந்த பர்டன். இப்போ இங்க ப்ரிசம்ப்ஷன் வார்த்தை இல்லைனாலும் நான் ப்ரிசம்ப்ஷன் புரிஞ்சுக்கிட்டது தப்பு இல்லை, ரைட்டா? the burden is on the accused to prove that he did not commit the offense. நான் உங்களுக்கு அதை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒன்னு சொல்லிட்டேன், அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னா எனக்கு தெரியல, பிகாஸ் இதுல ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. 2 டைப் ஆஃப் அஃபென்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எது? செக்ஷன் 3ல இருக்கிறது, 4ல இருக்கிறது. 3ல என்ன இருக்கு? டேக்கிங் ஆர் abetting the taking, கிவிங்க்கு சொல்லல. தென் செக்ஷன் 4ல இருக்கிற டிமாண்டிங் ஆஃப் டவுரி, இதுதான் பர்டிகுலரா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால if I have mentioned something else, please ignore that. So you can follow what is given on the screen. டேக்கிங், பெறுவது அல்லது பெறுவதற்கு உடந்தையா இருப்பது, குடுன்னு கேட்பது. இந்த 2 அஃபென்சஸ்க்குமே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாரு, இல்ல போலீஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி அது கேஸ் ஆகுதுன்னு போது, அவன் கேட்டான், அவன் டிமாண்ட் பண்ணான், அவன் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு தான் எடுத்துக்குவாங்க. பிரைமா ஃபேசி எடுத்துக்கிட்டு பண்ணலன்றதை இவரு ப்ரூவ் பண்ணணும். நான் டிமாண்ட் பண்ணல, நான் வாங்கிக்கல அப்படின்னு சொல்லி அந்த அக்யூஸ் தான் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் 8A மீனிங். ஸோ இதுல என்ன கவனிக்கணும்னா, ஜஸ்ட்
ஒன் திங் இஸ் 8A 8A 8B இப்படின்னு வரும்போதே உங்களுக்கு தெரியும், யாரும் எடுத்தோடனே ஒரு ஆக்ட்ல இந்த மாதிரி ஒரு செக்ஷன் கொண்டு வர மாட்டாங்க. இட் இஸ் அமெண்டட் ப்ரொவிஷன். 1986 ஆக்ட்ல அமெண்ட் ஆகுது. செகண்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எந்தெந்த செக்ஷன் கீழே எந்தெந்த அஃபென்சஸ்க்கெல்லாம் மட்டும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அக்யூஸ்ட் மேல இருக்குன்னு சொல்லி. எதுக்கெல்லாம்? செக்ஷன் 3ல 2 அஃபென்ஸ் சொல்றாங்க, கிவிங் ஆர் டேக்கிங் அப்படின்னு வருது. பட் இங்க டேக்கிங் ஆர் அபட்டிங் த டேக்கிங், தென் டிமாண்டிங் டவுரி அண்டர் செக்ஷன் 4. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் அஃபென்ஸுக்கு மட்டும் பர்டன் இஸ் ஆன் த அக்யூஸ்ட். ஸோ 8A ஃபுல்லா ஃப்ராக்மெண்ட் பண்ணி போட்டாச்சு, ரைட்டா? ஓகே, ஏதோ மெசேஜ் இருக்கு. ஓகே, நத்திங். 8B 8Bல ஒரு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஒரு பர்சனை, ஒரு போஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர். ஸோ ஹூ வில் அப்பாயிண்ட் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்? எப்படி எக்ஸாம் வச்சு வருவாங்களா? அவங்க எல்லாம் ஜுடிஷியல் ஆஃபீஸர் யார் அவங்க, இல்ல சோஷியல் வெல்ஃபேர் இதுல இருக்கவங்களா, யாரு எப்படி வருவாங்க? இது எல்லாத்தையுமே ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்னு சொல்லி சில ஸ்பெஷல் ஆக்ட்ல எல்லாம் அதுக்குன்னு பர்சன்ஸ் உருவாக்குவாங்க. இல்ல அதுக்குன்னு ஒரு பர்சன்ஸ் உருவாக்கி ஈவன் அதுல கிரீவன்ஸ் வந்துச்சுன்னா எங்க எஸ்கலேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கிரீவன்ஸ் ரிட்ரஸல் அத்தாரிட்டி இவங்க எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கணும், சரிங்களா? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட். அதுவும் இட் வில் அப்பாயிண்ட் ஆஸ் மெனி DPOs as they require for the areas. For what purposes? They have 4 types of purpose. ஒன்னு வந்து இந்த சட்டத்துடைய கூறுகள்லாம் ஒழுங்கா பயன்படுத்தப்படுதா, கம்ப்ளை பண்ணிருக்காங்களா அப்படின்னு செக் பண்றதா. நெக்ஸ்ட் பிரிவென்ட் டேக்கிங், அபட்டிங், டிமாண்டிங் ஆஃப் டவுரி. ஸோ அவங்களே வந்து இதுதான் மேஜர் அஃபென்ஸா பாக்குறாங்க. பெறுவது, அபெட் பண்ண, பெறுவதற்கு தூண்டுவது, டிமாண்ட் பண்ணுவது, குடுன்னு கேட்கறது. இங்க பாத்தீங்க, கவனிச்சிங்களா? மேல செக்ஷன்லயும் சரி கீழே செக்ஷன்லயும் சரி கிவிங்ற ஒரு விஷயத்த அவங்க அஃபென்ஸா இங்க ரொம்ப சீரியஸா கொண்டு வரல. முன்னாடி அஃபென்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, பட் உள்ள வரும்போது அந்த டேக்கிங், அபெட்டிங் த டேக்கிங் அண்ட் டிமாண்டிங் இதை தான் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. இதை வந்து ப்ரிவென்ட் பண்றதும் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸரோட டியூட்டி. ப்ரிவென்ட்லயே சொல்லிட்டாங்க, ஆஸ் ஃபார் as பாசிபிள். தெரிஞ்சிச்சு நாட்டோட நிலைமை அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஆஸ் ஃபார் as பாசிபிள் ப்ரிவென்ட் பண்ணுங்கன்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராசிக்யூட் பண்ண போறாங்க பர்சன்ஸை அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு பவர் இருக்கு. ஸோ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ் கேன், தே ஹாவ் த பவர் டு கலெக்ட் எவிடன்ஸ். ஸோ பவர் டு கலெக்ட் எவிடன்ஸ் அப்படின்னு வரும்போதே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அப்போ போலீஸ் மாதிரி உங்களுக்கு அந்த பவர்ஸ் இருக்கா அப்படின்னு வரணும் இல்லையா? ஞாபகம் ஒரு டவுட் வருதா? அதுதான் சப்செக்ஷன் 3 கீழே வரும் அது. ஓகே, இப்போ என்னென்ன ஃபர்ஸ்ட் 4 ஃபங்க்ஷன்ஸ் பாத்துருவோம். இந்த சட்டத்தோட கூறுகள் கம்ப்ளை ஆயிருக்கா, முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 அஃபென்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணணும், ப்ராசிக்யூட் பண்றதுக்கான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், அண்ட் அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அசைன்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட். அவ்வளவுதான். ஸோ இதுக்காக டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸரை ஸ்டேட் கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட். பை நோட்டிபிகேஷன் இன் த அஃபிஷியல் கெசட் போலீஸ் ஆஃபீஸருடைய சில பவர்ஸையுமே கொடுக்க முடியும். யார் மேல? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ் மேல கொடுக்க முடியும். ஓகேவா? அப்படி நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் சொன்னோம் இல்லையா? அப்படி வரும்போதே பவர்ஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் இருக்குமா அப்படின்னு தோணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் கான்ஃபர் சச் பவர்ஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் ஆஸ் மே பி ஸ்பெசிஃபைட் இன் த நோட்டிபிகேஷன். ஸோ அந்த பவர்ஸ்க்கு கூட லிமிடேஷன்ஸும் இருக்கும், அதையும் மென்ஷன் பண்ணி தான் பண்ணணும். அதர் தேன் தட் இங்க டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்னு ஒரே ஒரு பர்சனல் டெசிக்னேட்டா மட்டும் கிரியேட் பண்ணல, தே ஆர் கிரியேட்டிங் போர்ட், அட்வைசரி போர்டு ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. தட் அட்வைசரி போர்ட் வில் அசிஸ்ட் த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ். அந்த போர்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க? 5 மெம்பர்ஸ் இருக்கணும், நாட் மோர் தேன் 5. ஸோ மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ் இருக்கணும். அவங்க எல்லாருமே சோஷியல் வெல்ஃபேர் ஒர்க்கர்ஸா இருக்கணும். அதுல மினிமம் 2 பேர் விமனா இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஆக்ட் கீழே கிரியேட் பண்ற அந்த 2 பர்சன் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் அண்ட் அட்வைசரி போர்ட். பட் அட்வைசரி போர்டு கிரியேட் பண்ணல, ஸ்டேட் கவர்மெண்ட் மே கிரியேட் அப்படின்றாங்க. ஓகேவா? 8Bல வந்தது இவ்வளவுதான். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட பவர்ஸ் என்ன? டிபிஓக்கு அவங்களுக்கு போலீஸோடைய சில பவர்ஸை கொடுக்கலாம், அலாங் வித் சம் லிமிடேஷன்ஸ், அண்ட் அட்வைசரி போர்டு ஒன்னு ஃபார்ம் பண்ணலாம். 9 and 10 ரொம்ப சிம்பிள். 9 என்ன சொல்லுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் மேக் பண்ணலாம் இந்த 2 விஷயத்துக்காக. 10 என்ன சொல்லுது? ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் மேக் பண்ணலாம் இந்த 2 விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பை நோட்டிபிகேஷன் இன் த அஃபிஷியல் கெசட் they can make rules for 2 things.
நாட் ஜஸ்ட் அதான் சொல்லி இன் பர்டிகுலர் தீஸ் டூ திங்ஸ். பட் இதை மட்டுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மீறியும் வேற விஷயத்துக்காகவும் அவங்க ரூல்ஸ் கிரியேட் பண்ணலாம், டவுரி ப்ரொஹிபிஷன் ரூல்ஸ்னு கொண்டு வரலாம். பட் ஸ்பெசிபிக்கலி 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு வந்து லிஸ்ட் ஆஃப் பிரசன்ட், என்னெல்லாம் பரிசு கொடுக்குறாங்களோ திருமணத்தின் போது கொடுப்பாங்க இல்லையா, வேற கிஃப்ட்ஸ், அந்த பொண்ணோட நலனுக்காக கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி அந்த பிரசன்ட் எல்லாம் ஒரு இதுல மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்வாங்க, ஒரு லிஸ்ட்ல மெயின்டைன் பண்ணுங்கன்றாங்க. செக்ஷன் 3ல படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம், எப்பெல்லாம் அது டௌரிய வந்துட்டு அந்த அந்த கொடைய வந்து மனக்கொடையா கருதக்கூடாது, எப்போ அதை வரதட்சணையா கருதக்கூடாது அப்படின்னா அது ஒருவேளை ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க டிரான்ஸ்பரண்டா அப்படின்னா பரவாயில்லன்னு ஒரு இடத்துல வரும். ஸோ அந்த லிஸ்ட்டுக்கான ரூல்ஸ் அது எப்படி இருக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஃபார் பெட்டர் கோஆர்டினேஷன் ஆஃப் பாலிசி. ஸோ இப்போ செக்ஷன் 9க்கு கீழே ஃபார்ம் பண்ண அந்த ஒரு ரூல் தான் இந்த 1985ல இருக்க ரூல்ஸ். அதன்படி அட் த டைம் ஆஃப் மேரேஜ் என்னெல்லாம் கிஃப்ட் வருதோ, என்னெல்லாம் பிரசன்ஸ் வருதோ, அதுவும் பிரைடுக்காக அவங்க நலனுக்காக நாங்க கொடுக்குறோம், இது டவுரிலாம் கிடையாது, யாரும் கேட்கலாம்ல, யாருமே டிமாண்டே பண்ணல, நாங்க அவங்க இப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, இந்த கிஃப்ட் எல்லாம் லிஸ்டா மெயின்டைன் பண்ணணும். யாரெல்லாம் பிரைடுக்கு கிஃப்ட் பண்றாங்களோ அவங்க பிரைட் அதை பிரைடு மெயின்டைன் பண்ணணும். யாரெல்லாம் ஐ மீன் என்ன கிஃப்ட் எல்லாம் க்ரூம்க்கு கொடுக்குறாங்களோ தட் லிஸ்ட் ஷுட் பி மெயின்டைன் பை த க்ரூம். அதனால வைஸ் வர்சான்னு போட்டிருக்கேன். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது ஈச் லிஸ்ட் ஷுட் பி சைன்டு பை போத் த பார்ட்டிஸ், போத் த பிரைட் அண்ட் த க்ரூம். அவங்க லிஸ்ட்ல அவங்க மட்டும் சைன் பண்ணிக்கூடாது, பிரைடோட லிஸ்ட்ல பிரைட் அண்ட் க்ரூம் சைன் பண்ணணும், க்ரூமோட லிஸ்ட்லயும் பிரைட் அண்ட் க்ரூம் சைன் பண்ணணும். ஆல்சோ வேற யாராச்சும் அந்த மேரேஜ்ல இருக்கவங்களையுமே நம்ம விட்னஸா கூப்பிட்டு சைன் பண்ண வைக்கலாம். அதுல என்னெல்லாம் இருக்கணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன், இப்போ வெள்ளி என்ன கொடுப்பாங்க, சரி ஓகே குத்து விளக்கு கொடுத்தாங்க, ஒரு தங்க சங்கிலி கொடுத்தாங்க, இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இதுன்னு கொடுத்துட்டு தென் அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன, ஆல்சோ யாரு கொடுக்குறா, கோபி என்பவர் கொடுத்தாரு, அந்த கோபி யாரு, எங்க இந்த பெண்ணோட சித்தப்பா. ஸோ இட் ஹேஸ் டு மென்ஷன் வாட் இஸ் தட் கிஃப்ட், அதோடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோடைய வேல்யூ என்ன, எவ்வளவு மதிப்புள்ளது, இத்தனை செவரன்ஸா, இத்தனை கேரட்ஸா, இவ்வளவு விலை போகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டு யாரு கொடுத்தா, அவர் என்ன ரிலேஷன்ஷிப்ல இதை கொடுத்தாரு அதையும் சொல்லி இதை எல்லாருமே சைன் பண்ணணும். லைக் பிரைட், க்ரூம் அண்ட் பர்சன் சம்படி இன் தி இது. ஒருவேளை பிரைடுக்கோ குரூமுக்கோ கையெழுத்து போட தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்னா அதுல என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க தம்பு இம்ப்ரெஷனை வாங்கணும். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ற ஆளும் சைன் போடணும். சரிங்களா? இதுதான் செக்ஷன் 9க்கு கீழே ஃபார்ம் பண்ண ரூல். ஓகே, செக்ஷன் 10 என்ன சொல்லுதுன்னா, ஒன்றும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த 2 விஷயத்துக்காக ஃபார்ம் பண்ணலாம், ரூல்ஸ் எனாக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. செக்ஷன் 10ல அகெயின் இன் பர்டிகுலர் வித்வுட் ப்ரெஜுடிஸ் டு தி ஜெனராலிட்டி ஆஃப் த ஃபோர்கோயிங் பவர் அப்படின்னு வரும். அப்படின்னா இன் பர்டிகுலர் இந்த 2 காரணத்துக்காக பண்ணுங்க, இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் மேல ரூல்ஸ் கிரியேட் பண்ணுங்க, மற்றபடி வித்வுட் ப்ரெஜுடிஸ் டு தி அதர் ஃபோர்கோயிங் பவர் அப்படின்றாங்க. எந்த 2 விஷயத்துக்காகனா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ் ரிலேட்டடான அவங்க ஃபங்க்ஷன் ரிலேட்டடான இது. பிகாஸ் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்றது யாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அட்வைசரி போர்டு யார் ஃபார்ம் பண்றா, ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அவங்களுக்கு டிபிஓக்கு சம் பவர்ஸ் ஆஃப் போலீஸ் கொடுக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அதை கான்ஃபர் பண்றது யாரு, அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அப்போ அது தொடர்பான ரூல்ஸ் யார் ஃப்ரேம் பண்ணோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான். நெக்ஸ்ட் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ் உடைய பவர்ஸோடைய ரெஸ்ட்ரிக்ஷனையும் அவங்க தான் சொல்லணும். ரைட்டா? ஸோ 10 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 8B ஓட சேர்த்து பார்க்கணும். 10 ஸ்பீக்ஸ் அபவுட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பவர், 9 ஸ்பீக்ஸ் அபவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் பவர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு அருமையான வேலை முடிச்சிருக்கோம். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே படிச்சாச்சு. ரைட்டா? ஆர் யூ கைஸ் வித் மீ? இதுல ஏதாவது ஒரு செக்ஷன் புரியல அப்படின்னா சொல்லுங்க, ஏன்னா புரியாம போறதுக்கு இதுல எதுவும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 வந்து கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும், ஓகே. பட் இஃப் அட் ஆல் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி செக்ஷன் ஆர் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இப்போ ஒரு கீவேர்ட் இருக்கும்ல இந்த செக்ஷன்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீவேர்ட்னு, அப்படி ஏதாவது தெரியலன்னா சொல்லுங்க, ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஸோ செக்ஷன் 1ல இருந்து 10 வரைக்கும் தான் இதுல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ். அதுக்கு ரிலேட்டடான ஒரு ரூல் இருக்கு, அதையும் பார்த்துட்டோம். எங்கெங்கெல்லாம் அமெண்ட் பண்ணாங்க அப்படின்றதும் ஒரு சில இடத்துல பார்த்தோம். 84, 86 2 அமெண்ட்மெண்ட்ஸ், அது எங்கெல்லாம் வருதுன்னு கொஞ்சம் பார்த்தோம். ஸோ ஃபேக்சுவலா என்ன செக்ஷன் கீழே என்ன வேர்ட் என்ன கீவேர்ட் வருதுன்னு பார்த்தாச்சு. உள்ள என்ன இருக்குன்னு கான்செப்டுவலாவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கேஸ் லாஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டுக்கு கீழே இந்த செக்ஷனுக்குன்னு லைக் டவுரி ஆக்ட் மட்டும் இன்வால்வ் ஆகுற மாதிரி கேஸ் லாஸ் இருக்காது. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டையும் வச்சுக்கிட்டு கூடவே ஐபிசி கீழே போடுற கேசஸ் அதுவும் சேர்த்து தான் வரும். ஏன்னா இப்போ 304B என்ன டவுரி டெத், அது கீழே போடுறாங்கன்னா அப்போ டவுரினா என்னன்னு டெஃபினிஷன் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இல்லைனாலும் when someone files a case under 304B, இதுவும் சேர்த்து தான் வரும். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டும் சேர்த்து தான் வரும். கூடவே 498A க்ரூவல்ட்டி அதுவும் வந்துடும். இல்ல வெறும் டெத் எல்லாம் ஆகல, வெறும் கொடுமை தான் பண்ணாங்க அப்படின்னா 498A வரும். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கீழேயும் போடுவாங்க. அதனால இது தனியா இது மட்டும் வர்ற மாதிரி இதை மட்டும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி எனக்கு கேசஸ் கிடைக்கல. இருந்திருக்கலாம், பட் அது எதுவுமே அவ்வளோ லேண்ட்மார்க்கா இருக்க மாதிரி தெரியல. ஸோ பேசிக்கலி கேசஸ் பாத்தீங்கன்னா டவுரி டெஃபினேஷன் மட்டும் கொடுத்துருப்பேன். அந்த அந்த ஆக்ட் எல்லாம் அந்த கேஸ் லாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே நாட் ஓன்லி டாக் அபவுட் த டவுரி டெஃபினேஷன், அதுக்காக மட்டும் அது ஃபேமஸ் இல்ல. டவுரி டெத்தோடைய இது என்ன, அப்புறம் 304Bக்கு 498Aக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த கேசஸ்ல டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. பட் மெஜாரிட்டி இது இட் இஸ் ஃபேமஸ்லி தீஸ் கேசஸ் ஆர் ஃபேமஸ்லி நோன் ஃபார் தேர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டவுரி. எது வரும் டவுரி கீழே எது வராதுன்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் ஒரு 3 இன்ட்ரெஸ்டான கேசஸ் மட்டும் இதுல எடுத்திருக்கேன், விச் ஆர் நாட் டவுரி. ஏன்னா எதெல்லாம் டவுரின்னு உங்களுக்கு தெரியும். ப்ராப்பர்ட்டி, வேல்யூபிள் செக்யூரிட்டி, எப்போ டைம் ஆஃப் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ், இன் கனெக்ஷன் வித் மேரேஜ், யார் வேணா யாருக்கு வேணா கொடுத்துருக்கலாம், பட் இன் கனெக்ஷன் வித் மேரேஜ், இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும் போதும் ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க. ஏன்னா நமக்கு வரும் இல்லையா, வெறும் பெண்ணுக்கு ஆண் கொடுத்தாங்க, அந்த மணமகனுக்கு மணமகள் கொடுத்தாங்க இப்படின்னு மட்டும் வந்திருந்தா நமக்கு டவுட் வந்திருக்காது. எனி பர்சன் டு எனி பர்சன்ற மாதிரிலாம் அதுல வரும். எனி டைம் ஆஃப்டர் மேரேஜ்லாம் வரும். அப்போ எனி டைம் ஆஃப்டர் மேரேஜ்னா இட் இஸ் எண்ட்லெஸ் நோ, டில் அந்த மேரேஜ் டிசால்வ் ஆகுற வரைக்கும் இல்ல ஒன் ஆஃப் த பார்ட்டி இருக்கிற வரைக்குமே அது அட் எனி டைம் ஆஃப்டர் மேரேஜ் தான். அங்க ஒரு அப்பர் லிமிட்டே ஃபிக்ஸ் பண்ணல அந்த டெஃபினிஷன்ல. அப்போ எது வரைக்கும் அது நீடிக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். அது சாரி அதனால இந்த கேசஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பல்தேவ் சிங் கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அந்த பெண் இறந்துட்டாங்க, இறந்துட்டாங்களான்னு தெரியல, 1 செகண்ட். ஓ ஓகே ஓகே. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில தனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் கிளைம் பண்றாரு, ஒய்ஃபோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில இறந்த மனைவியோட இதுல. இந்த கிளைமை வந்துட்டு ஒரு டிமாண்ட் ஃபார் டவுரி எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இட் கேன் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டிமாண்ட் ஃபார் டவுரி. நெக்ஸ்ட் அப்பா சாஹிப். இது வந்து இந்த அப்பா சாஹிப் கேஸ் வந்து நிறைய இதுல நீங்க டிஃபென்ஸாவே எடுக்கிறத பாத்துக்கலாம். யூஸ்வலா நான் கூட ஒரு எக்ஸாம்பிள்க்கே அதை தான் சொன்னேன், அதுல கொடுத்துருக்க சுச்சுவேஷனை தான் சொன்னேன். கல்யாணம் ஆயிடுச்சு, இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம வேற இடத்துல வீடு வாங்கலாம், பெட்டரான இடத்துக்கு போகலாம், ஸோ என்கிட்ட இருக்க சேவிங்ஸ் இதெல்லாம், எனக்கு இவ்வளவு வருமானம், உங்ககிட்ட ஏதாவது சேவிங்ஸ் இருந்தா கூடுன்னு சொல்லி காசை கேட்கறாருல. எதுக்கு? 2 பேரும் சேர்ந்து வாழ போற அந்த வீட்டுக்கு, இந்த வீடு நல்லா இல்ல வேற வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஸோ டொமஸ்டிக் எக்ஸ்பென்சஸ்க்காக, வீட்டோடைய பெட்டர்மெண்ட்டுக்காக, இதுக்கெல்லாம் கேட்கும்போது தட் கேனாட் பி கால்ட் ஆஸ் அ டவுரி டிமாண்ட். ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வருது ஹஸ்பண்டுக்கு, அதாவது இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கேட்கறாரு இல்லையா, அதை நம்ம டவுரி டிமாண்டா எடுக்கும் போதே என்ன ஆகும்னா men have to be financially independent of the wife அப்படின்ற ஒரு தப்பான, அதுவும் ஒரு ரெக்ரெசிவ் தாட் தானே, அது வந்துடும். ஸோ we have to draw a line. எப்போ அது டவுரி டிமாண்டா ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி இல்ல, அந்த ஃபேமிலிக்கான எமர்ஜென்சி, அதாவது ஃபேமிலின் போது நாட் த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஐ மீன் த ஹஸ்பண்ட், த ஒய்ஃப் அண்ட் தேர் சில்ட்ரன் ஆர் தேர் வெரி க்ளோஸ் டிபெண்டன்ஸ், அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வருதுன்னு போது ஒய்ஃப் கிட்டையும் ஒரு கான்ட்ரிபியூஷனை கேட்பது டிமாண்ட் ஃபார் டவுரி ஆகாது அப்படின்றதுதான் அப்பா சாஹிப்ல சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வெரி வைடு டெஃபினேஷன் பார்த்திருப்போம் டவுரிக்கு. அதை படிச்சு முடிச்சோடனே என்ன டவுட் வரும், எனி டைம் ஆஃப்டர் மேரேஜ் எனி பர்சன் எப்படி வேணா கேட்கலாம் அப்படின்னா சரி, அப்ப நார்மலா நம்ம அம்மா அப்பா, நம்ம ஈவன் ஜெண்டர் நியூட்ரல்ன்றதால
அம்மா அப்பா கிட்ட காசு வாங்கினா கூட தானே அது நீ எனக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும்னு அடம்பிடிக்கிறாங்க எதுக்காகும். அப்படி கேட்டாலுமே டவுரி ஆயிடுமா அப்படின்னு டவுட் வருதா. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக, டொமஸ்டிக் எக்ஸ்பென்சஸ்க்காக, இல்ல பினான்சியல் எமர்ஜென்சிக்காக, பர்சன் அவங்களுடைய வெல்ஃபேர்க்காக அப்படி அவங்களுக்குள்ள பரிமாற்றம் நடக்கிறது இல்ல, அதெல்லாம் டவுரி கீழே வராது. சரிங்களா. நெக்ஸ்ட் சத்வீர் சிங். சத்வீர் சிங் கேஸ்ல எனி டைம் ஆஃப்டர் மேரேஜ் இன்டர்பிரேட் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் எனி டைம் ஆஃப்டர் மேரேஜ்னா எப்படி இருக்கு, அன்எண்டிங் பீரியட். அதுக்கு முன்னாடி சொன்னது என்ன, அட் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ், அதெல்லாம் ஓகே. அப்போ ஒரு அன்எண்டிங் பீரியட்னு சொல்லும்போது எது கீவேர்டா எடுத்துக்க முடியும் நாம. அன்எண்டிங் சாரி அட் எனி டைம் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இன் கனெக்ஷன் வித் மேரேஜ் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ கிவிங் ஆர் அக்ரீயிங் டு கிவ் த டவுரி should have been in connection with the marriage of other parties, not some other parties. அவங்க 2 பேர் மேரேஜுக்காக இருக்கணும், அது தொடர்பான டிமாண்டா தான் இருந்திருக்கணும். ஏன்னா அதை தாண்டி அவங்க ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் பிறந்துச்சு, இந்த சுச்சுவேஷன்ல கேட்பாங்கல்ல, உங்க நம்ம குழந்தை இவ்வளவு பிறந்திருக்கு, உங்க அப்பா ஏதாவது பண்ணாரா, உங்க தாத்தா ஏதாவது பண்ணாரா அப்படின்னு கேட்கும்போது டிமாண்ட் ஃபார் டவுரி அப்படின்னு சொல்லிட முடியுமா. இட் இஸ் நாட் இன் கனெக்ஷன் வித் மேரேஜ். இவ்வளவு காசு கொடுத்தாதான் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்ல இவ்வளவு காசு கொடுத்தாதான் நான் அவளை நல்லா பாத்துப்பேன் இப்படின்னு, இதுதான் இன் கனெக்ஷன் வித் மேரேஜ்ன்றது. பட் இங்க மேரேஜ்ன்றது ஸ்டார்ட் ஆகி சஸ்டெயின் ஆகி போயிட்டு இருக்கு. அதாவது குழந்தை பிறந்த பிறகு கேட்டாத டவுரியே இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் சொல்றாங்க அது சத்வீர் சிங்ல. தேர் ஆர் கஸ்டமரி ப்ராக்டிசஸ், லைக் இதுல தாய் மாமா இவ்வளவு போடணும் அப்படின்ற மாதிரிலாம் வரும். சோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் வர்றது, குழந்தை பிறந்ததுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம், அதுல இந்த மாதிரி போடணும்ன்ற எதிர்பார்ப்போ ஒரு டிமாண்டோ வர்றது டவுரி டிமாண்டா வராது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. சோ எதெல்லாம் டவுரி இல்ல அப்படின்றதுக்கு ஒரு 3-4 இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் ஆர் தீஸ். நெக்ஸ்ட் காமேஷ் பாஞ்சியார்னு ஒரு கேஸ் இருக்கும், அதை நான் இங்க இதுல கொடுக்கலன்னு நினைக்கிறேன். காமேஷ் பாஞ்சியார் கேஸ் பாத்தீங்கன்னா டவுரி டெத்தோட ஃபுல் இன்கிரீடியன்ஸ் அதுல கொடுத்திருப்பாங்க. டவுரி டெத்தா அப்படி ஒரு அஃபென்ஸ் நான் இதுல பார்க்கவே இல்லையே. ஆமா, அது இதுல இருக்காது, அது ஐபிசில இருக்கும். ஃபார் தோஸ் ஹூ டிட் நாட் கெட் எக்ஸ்போஸ் டு ஐபிசியோட ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் சொல்றேன் நான். டவுரி டெத் இஸ் கம்மிங் அண்டர் ஐபிசி. அப்புறம் க்ரூவல்ட்டின்னு ஒண்ணு வரும், அதுலயுமே டிமாண்ட் ஃபார் டவுரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். டவுரி டைரக்டா இருக்காது, பட் இட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் டவுரி. அந்த காமேஸ்வர் பாஞ்சியார் கேஸ் வந்து ஓகே, அண்ட் தட் கேஸ் வில் பி டிஸ்கஸ்ட். நீங்க ஐபிசி அண்ட் பிஎன்எஸ் படிக்கும்போது it will be covered. Okay, but you can note down this in this dowry சொல்லி ஒரு கேஸ் லா லிஸ்ட் கொடுத்திருக்கேன் இல்லையா, you can note them down so that you can eliminate them in prelims. அதுக்காக இந்த நேம்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், இதெல்லாம் டவுரி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ டவுரின்னு வரும்போது ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். இந்த கேஸ் லாஸ்லாம் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, தே கேனாட் பி ரெஸ்ட்ரெயின்ட், அப்படியே இதுக்கு மட்டும் தான் சம்மந்தப்பட்டதுன்னு வராது. 304B வரும். இது சில ப்ரிசம்ஷன்லாம் இருக்கும்ல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை இன்வோக் பண்ணுவாங்க. 113B 113A எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வரும். 490 க்ரூவல்ட்டி கீழேயும் வரும். அதனால ஃபார் த சேக் ஆஃப் eliminating other options during prelims, you can remember these cases. இந்த லிஸ்ட்ல தான் ஒரு 3 கேஸ் இப்ப பார்த்தோம். ஓகே, அடுத்த கேஸ் வந்து பவன்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. டிமாண்டிங் டவுரின்னு ஒண்ணு பார்த்தோமா ஒரு அஃபென்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்த கேசஸ்லாம் கிவிங், டேக்கிங், அப்புறம் டவுரி டெத்ன்ற மாதிரி சீரியஸான விஷயம் பார்த்துருப்போம். ஸோ பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி, டிமாண்டிங் டவுரி அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும், லைக் அக்ரிமெண்ட் மூலமா தான் அந்த டிமாண்ட் வெளிப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. there need not be any agreement to pay dowry or to demand dowry. ஏன்னா அப்படி ஒரு டிஃபென்ஸ் எடுப்பாங்க இல்லையா, we did not there is no record for seeking அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸ்ல அந்த ஃபேக்ட்ஸ்ல வர விஷயம் இது. டிவி அண்ட் ஸ்கூட்டர் கூடுன்னு பெர்சிஸ்டன்டா கேட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஸோ திஸ் will constitute a demand for dowry even though there is no agreement for dowry. So there need not be an agreement all the time அப்படின்றதுதான் இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காரு. சாரி, இந்த கேஸ்ல பவன்குமார்ல வர்றது. நெக்ஸ்ட்
வேற என்னென்ன சட்டங்கள் இதுல இன்டர்லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்றேன். செக்ஷன் 5 ஆஃப் ஐபிசி. செக்ஷன் 5 ஆஃப் ஐபிசி என்ன வருது? somebody can you check? செக்ல உங்களுக்கே படிச்சிருப்பீங்க எப்படியும், ஸ்டார்டிங்ல வர செக்ஷன் தானே. hello, anybody there? ஓகே, செக்ஷன் 5 ஆஃப் ஐபிசி என்னன்னா, சில ஒரு சிலதுக்கு நான் அந்த செக்ஷனையும் போட்டுட்டு அந்த செக்ஷன்ல என்ன சொல்லுதுன்னு கண்டென்ட் போட்டிருப்பேன், ஒரு சிலதுக்கு போட்டிருக்க மாட்டேன். the sole purpose of not putting them is so that you will answer. ஓகே, செக்ஷன் 5ல என்ன சொல்றாங்கன்னா, ஐபிசின்றது நமக்கு மேஜரா என்னென்ன குற்றங்கள் இருக்கு, அந்த குற்றத்துக்கான தண்டனை என்ன, எல்லாமே அதுதான் சொல்லி, அதுக்கான எக்ஸப்ஷன் என்ன, எல்லாமே அதுல வருது. பட் அது மட்டும் தானே ஒரே பீனல் லா? கிடையாது இல்லையா? இதுக்கப்புறமும் நிறைய சட்டங்கள் வரும், அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. So that is why there is a section 5. Nothing in this act shall affect the provisions of any act for punishing mutiny and desertion and etc. நிறைய விஷயம் கொடுத்திருப்பாங்க. or the provisions of any special law or local law. அதுதான் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ ஐபிசில அஃபென்சஸும் அதுக்கு சில டெஃபினிஷன்ஸ், எக்ஸ்பிளனேஷன், எக்ஸப்ஷன் இதெல்லாம் வருது. இருந்தாலுமே இதுல இருக்கிற ப்ரொவிஷன்ஸும் வேற ஏதாவது ஸ்பெஷல் லா, லோக்கல் லா எனாக்ட் பண்ணாங்கன்னா அந்த ப்ரொவிஷன்ஸும் உள்ள இது கான்ஃபிளிக்ட் ஆகாதுன்றாங்க, அதை அஃபெக்ட் பண்ணாதுன்றாங்க. சரிங்களா? இது எங்க டைரக்டா கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற, டைரக்டாலாம் எங்கேயும் கனெக்ட் ஆகல. நீ எந்த ஸ்பெஷல் ஆக்ட் படிச்சாலும் செக்ஷன் 5 உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பெஷல் லா இல்ல லோக்கல் லா ஒண்ணு வருது, கிரைம் ரிலேட்டட் பீனல் லாஸ் வருதுனாலே யூ ஹாவ் டு கனெக்ட் இட் வித் செக்ஷன் 5 ஆஃப் ஐபிசி. இது எங்க யூஸ் ஆகும்னா, அந்த ஸ்டாட்யூட் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல அது யூஸ் ஆகும் ஜட்மெண்ட்ல. ஓகே, அப்புறம் 30 ஆஃப் ஐபிசி. இது ரெண்டுமே, இந்த 30 ஆஃப் ஐபிசி எதுக்கு எடுத்தேன்னா, இது லிங்க் ஆகுது அப்படின்றதோட இட் இஸ் டைரக்ட்லி கிவன் இன் திஸ் ஆக்ட். நோ, செக்ஷன் 30 ஆஃப் ஐபிசி ஸ்பீக்ஸ் அபவுட் வேல்யூபிள் செக்யூரிட்டி. அப்படின்னா என்னன்னு டெஃபினேஷன் வருது. ஸோ நம்ம டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல வேல்யூபிள் செக்யூரிட்டின்ற வேர்ட் வருது. எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி, அதுதான் நம்ம டவுரின்ற டெஃபினேஷன்லயே வருதா. ஸோ அந்த வேல்யூபிள் செக்யூரிட்டினா என்னன்னா 30 ஆஃப் ஐபிசில பாருங்க அப்படின்றாங்க. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ரெஃபர்ட், அதனால இங்க கனெக்டிங் போட்டிருக்கேன். மற்றபடி கான்செப்சுவலி அங்க இங்க எதுவும் கனெக்ட் ஆகல. கான்செப்சுவலா கனெக்ட் ஆகிற செக்ஷன்ஸ் பின்னாடி வர்றதுதான். தட் இஸ் 304B ஆஃப் ஐபிசி. கீழே கீழே நான் அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருப்பேன். ஸோ ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ அபவுட், ஐ மீன் இன்னும் ஐபிசிக்குள்ள ஃபுல்லா இறங்கல ப்ரிப்பரேஷன்ல அப்படின்றவங்களுக்கு அதுக்கு தான் இட் வில் பி யூஸ்ஃபுல். டவுரி டெத், என்னெல்லாம் காயங்கள் இருந்தா, என்ன மாதிரி ஒரு பெண்ணோட இறப்பு நிகழ்ந்திருந்தால் அது டவுரி டெத்தாக கருதப்படும் அப்படின்னா 304B இருக்கும். ஹியர் யூ ஹாவ் டு சி டெத் ஆஃப் அ பர்சன் வரல, டெத் ஆஃப் அ விமன் தான் வருது. டவுரி ஆக்ட்ல என்ன வரும், எங்கேயுமே ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் விமன் வந்திருக்கும், மீதி எல்லா செக்ஷன்லயுமே பர்சன் எய்தர் பார்ட்டி ஆஃப் மேரேஜ் தான் இருக்கும். டவுரி டெத் இல்லைன்னா குரூயல்டி பை ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ் அப்படின்னு வரும்போது அது விமன் சம்மந்தப்பட்டதா இருக்கும். விக்டிம் விமனாக தான் இருப்பாங்க, பர்பட்ரேட்டர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவா இருப்பாங்க. சரியா? ஸோ டவுரி டெத்ன்றது எப்போ வரும்னா, ஒரு விமன் இறந்து போயிருக்காங்க, எப்படி பர்ன்ஸ், தீக்காயங்களால, இல்ல பாடிலி இன்ஜுரி ஏதோ நடந்திருக்கு, அல்லது அந்த டெத் வந்து நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நடந்த மாதிரி தெரியல, இயல்பான சூழ்நிலையில நடந்த மாதிரி தெரியல. அந்த பெண்ணுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் தான் ஆயிருக்கு. வித்தின் 7 வருஷம் 7 வருடங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கு. ஆல்சோ இதுல ஆர் கிடையாது. ஆல்சோ அந்த பெண் மரணத்திற்கு முன்பு சூன் பிஃபோர் டெத் அப்படின்றாங்க. சூன் பிஃபோர் டெத் she was subjected to cruelty or harassment by husband or relative of husband or in connection with demand of dowry. ஸோ இந்த 4 விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு மரணம் எப்படி நிகழ்ந்திருந்தால் அது டவுரி டெத், பர்ன், பாடிலி இன்ஜுரி அல்லது நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ் அல்லாத ஒரு மரணம், அன்நேச்சுரல் டெத், சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல நடந்த டெத், அதெல்லாம் வரும். அப்போ அந்த பெண்ணு, அப்போ ஏதாவது டைம் லிமிட் இருக்கான்னு கேட்டா, அந்த பெண்ணுக்கும் அவங்க கணவருக்கும் திருமணமாகி 7 வருஷத்துக்கு மேல கடந்திருக்க கூடாது, வித்தின் 7 years தான் ஆயிருக்கும். அண்ட் சூன் பிஃபோர் டெத் she was subjected to cruelty or harassment. யார் பண்ணிருப்பாங்க? யார் பண்ணிருந்தாலும் டவுரி டெத்தா? இல்ல, ஹஸ்பண்ட் அல்லது ரிலேட்டிவ் ஆஃப் ஹஸ்பண்ட் பண்ணிருப்பாங்க ஃபார் டிமாண்ட் ஆஃப் டவுரி.
demand for any dowry. So இத்தகைய டெத் தான் dowry death. அப்போ the husband or relative shall be deemed to have caused the death. இதுல டவுரி அப்படின்றது எங்க மீனிங் பார்க்கணும்னா we have to go to this act. அதனால தான் சொன்னேன், நீங்க இங்க ஒரு மைனர் ஆக்ட் தானே படிக்கிறோம், இது ஏன் படிக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, நீங்க மேஜரான ஐபிசி, சிஆர்பிசி அண்ட் எவிடன்ஸ் படிக்கும்போது அதுல இது இட் வில் பி இன்வோக்ட். ஸோ நீங்க இங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த குட்டி ஆக்ட் இங்க கவர் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் டு ரிகலெக்ட். ஸோ டக்குன்னு டவுரி டெத்ன உடனே டவுரி டெத் பத்தி நீங்க ஒரு ஆன்சர் எழுதுறீங்க, அப்போ 304B பத்தி மட்டுமா எழுதுவீங்க? அப்போ டவுரினா என்ன அப்படின்னு செக்ஷன் 2 ஆஃப் டிபி ஆக்ட் சொல்லுதுன்னு சொல்லிட்டு யூ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் அபவுட் தட். பிகாஸ் எக்ஸ்பிளனேஷன்லயே எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துட்டாங்க. டவுரி நாங்க இங்க சொல்றோம்ல, நாங்க தனியா எதுவும் சொல்லல, ஆல்ரெடி நாங்க டவுரி ஆக்ட்ல ஒன்னு சொல்லிருப்பாங்க பாருங்க, அதே தான் இது அப்படின்றாங்க. சோ அதுக்கான பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிவியர் அஃபென்ஸ். நோ, மினிமம் 7 years, மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் வரைக்கும் போகும். 304B ஆஃப் ஐபிசி. ஓகே, அடுத்து 498A. இதுலயும் யார் பர்பட்ரேட்டர்? ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் அ ஹஸ்பண்ட் ஆஃப் அ விமன். விக்டிம் யாரா இருக்காங்க? ஒரு விமனா தான் இருக்காங்க. கவனிச்சிங்களா ரெண்டுத்துலயும்? subjects such, okay, husband or relative of the husband subject the women to cruelty. ஒரு சித்திரவதைக்கு உட்படுத்துறாங்க, அவ்வளவுதான். டெத் எல்லாம் நடக்கல, பேர்ன் இல்ல, பாடிலி இன்ஜுரி இல்ல, வேற எதுவும் நடக்கல. அது முன்னாடி சொன்னது ரொம்ப சீரியஸ். டெத் காஸ் ஆயிருக்கு, எய்தர் தீக்காயத்தினாலயோ இல்ல ஒரு பாடிலி இன்ஜுரிலயோ இல்ல ஏதோ ஒரு ஒரு அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல நடந்திருக்கு அப்படின்னா. இப்போ 498A பாத்தீங்கன்னா குரூவல்ட்டிக்கு உட்படுத்துவது, ஒரு சித்திரவதைக்கு உட்படுத்துவது. யார் உட்படுத்துவாங்க? அந்த பெண்ணை கணவரோ அல்லது கணவரின் உறவினரோ உட்படுத்துவாங்க. அதுக்கு மேக்ஸிமம் 3 years பனிஷ்மெண்ட் வித் ஃபைன் அண்ட் ஃபைன். இதுதான். ஸோ குரூவல்ட்டினா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ண வேண்டிய நிலைமை வருதா? அங்க என்னாச்சு, டவுரி டிஃபைன் பண்ணாங்க, கோ டு செக்ஷன் 2 ஆஃப் டிபி ஆக்ட்ன்ட்டாங்க. இங்க குரூவல்ட்டியை டிஃபைன் பண்றாங்க. எனி வில்ஃபுல் கான்டக்ட் ஆஃப் த நேச்சர் விச் இஸ் லைக்லி டு டிரைவ் த விமன் டு கமிட் சூசைட். தூண்டக்கூடிய அளவுக்கு, அவங்களை சூசைட் பண்ண தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு வில்ஃபுல், எனி வில்ஃபுல் கான்டக்ட் பண்றாங்க. வில்ஃபுல்னா வேணும்ட்டே பண்றாங்க, அல்லது கிரேவ் இன்ஜுரி ஆர் டேஞ்சர் டு லைஃப், லிம்ப் ஆர் ஹெல்த் ஆஃப் த விமன். ஸோ ஒரு பெண்ணுடைய மனதளவுலையோ இல்ல உடல் அளவுலையோ அவளுக்கு டேஞ்சர் ஏற்படுத்தக்கூடிய வில்ஃபுல் கான்டக்ட் அல்லது அவங்களை சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு தள்ளக்கூடிய ஒரு கான்டக்ட், இதெல்லாம் தான் குரூவல்ட்டி. ஸோ குரூவல்ட்டினா இவ்வளவு காயம் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லல, லைக்லி டு காஸ், லைக்லி டு டிரைவ் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் தட் டு இனிஷியேட் அ கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 498A தேர் மஸ்ட் பி சம் சிவியரா இன்ஜுரி நடந்திருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. லைக்லி டு காஸ், லைக்லி டு டிரைவ் த விமன் டு கமிட் சூசைட், லைக்லி டு காஸ் கிரேவ் இன்ஜுரி, ஈவன் மென்டல் ஹெல்த்துக்கும் இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதான் யூ ஹேவ் டு நோட் டவுன். நெக்ஸ்ட் திங், இப்போ 498Aல எங்கேயாச்சும் டவுரின்ற வார்த்தை இருக்கா? டவுரி டக்குன்னு ஸ்கேன் பண்ணிடலாம், ரைட்டா? யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிம் த்ரூ. கேன் யூ சி த வேர்ட் டவுரி எனிவே? பட் ஏன் இதை நம்ம லிங்க் பண்ணி இங்க சொல்றோம்? ஏன் குரூவல்ட்டினாலே டவுரிக்கான குரூவல்ட்டியா தான் இருக்கணுமா? ஹஸ்பண்ட் எதுக்காக வேணா குரூவல்ட்டி பண்ணிருக்கலாம், ஏன் இதை டவுரி ஆக்டோட நான் கனெக்ட் பண்றேன்? ஏன்னா பில என்ன சொல்றாங்க, எக்ஸ்பிளனேஷன் பில, ஹராஸ்மெண்ட் ஆஃப் த விமன் வேர் சச் ஹராஸ்மெண்ட் இஸ் வித் த வியூ to coercing her or any person related to her to meet unlawful demand for property or valuable security. அந்த பெண்ணையோ இல்ல அந்த பெண்ணுக்கு தொடர்பானவங்களையோ அவங்க சொந்தக்காரங்களையோ ஒரு அன்லாஃபுல், சட்டத்துக்கு புறம்பான ஒரு டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கிறது. என்ன டிமாண்டு? ப்ராப்பர்ட்டி அல்லது வேல்யூபிள் செக்யூரிட்டி கொடுன்னு சொல்லி அந்த டிமாண்டுக்காக அந்த பொண்ணை ஹராஸ் பண்றதுன்றாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூபிள் செக்யூரிட்டின்னு வந்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? டவுரி, ரைட்டா? செக்ஷன் 2 அதுதானே ஃபர்ஸ்ட் லைனா வருது. சோ அப்படி குடுன்னு சொல்லி டிமாண்ட் பண்றதோ இல்ல அப்படி கேட்டு அந்த குடும்பத்தால கொடுக்க முடியல, அவங்க இயலாமையை வச்சு இப்படி ஹராஸ் பண்றதோ குரூவல்ட்டின்ற வார்த்தை கீழே வரும். சோ 498Aல குரூவல்ட்டின்றது இதுக்கு பெருசா பாடிலி இன்ஜுரி எதுவும் வந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. லைக்லி டு காஸ் கிரேவ் இன்ஜுரி, மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுற மாதிரி சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னாலும், அல்லது அவங்க கிட்ட அந்த டிமாண்ட் பண்ணி டவுரி, அங்க டவுரின்ற வார்த்தை இல்லைனாலும் it directly connotes that only, right? டவுரி டிமாண்ட் பண்ணி கேட்டு கொடுக்க முடியலன்ற இயலாமையை வச்சு ஹராஸ் பண்ணாலும் இட் வில் பி டேர்ம்ட் as cruelty. So that cruelty யார் விக்டிமா இருப்பாங்க? விமனா இருப்பாங்க. இந்த செக்ஷன் படி யார் பர்பட்ரேட்டர்? ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ்.
So I think you can see how 498A is interlinked with Dowry Prohibition Act. ஸோ இந்த 2 செக்ஷனும் படிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ப்ரிசம்ஷன் இருக்கும். ஸோ 2 ப்ரிசம்ஷன் இருக்கும். ஆனா இது ஒண்ணு மட்டும் ரொம்ப ரிலேட் ஆகுறதால இதை வச்சிருக்கேன். 113B ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். டவுரி டெத் ப்ரிசம்ஷன் ஆஸ் டு டவுரி டெத். டவுரி டெத் என்ன செக்ஷன்? 304B ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அது அந்த பாடிலி இன்ஜுரி பர்ன்ஸ் இருக்கணும்னு சொன்னேன்ல அந்த செக்ஷன். ஸோ soon before her death, அதான் இங்க கீவேர்ட். soon before her death, whether a person committed dowry death of a woman, அதுக்கு என்ன presumption? just okay. So the cases for dowry death, and இது there is a presumption என்னன்னு காட்டுறதுக்குன்னா, soon before her death she was subjected to cruelty or harassment in connection with demand of dowry. டவுரியை கேட்டு அந்த பொண்ணை தொல்லை பண்ணிருக்காங்க அல்லது சித்திரவதை செய்திருக்கிறார்கள், அதுக்கப்புறம் தான் டெத் நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணா the court shall presume that அந்த cruelty harassment பண்ண பர்சன் தான் டவுரி டெத்தை காஸ் பண்ணா அப்படின்னு ப்ரிசியூம் பண்ணிக்கலான்றாங்க. ஸோ டவுரி டெத்துக்கு they are referring to IPC 304B. This presumption is the shall presumption. சரிங்களா? லாஸ்ட்ல தெரியுதா? அந்த court shall presume that such person caused the dowry death. Which person? The person who subjected the women to cruelty or harassment for demand of dowry soon before her death. So அவர்தான் அந்த டெத்துக்கு காரணம்னு சொல்லுது. அந்த டெத்தை விளைவித்தது அவர்தான் அப்படின்னு நம்ம ப்ரிசியூம் பண்ணலாம் அப்படின்றாங்க. அஃப்கோர்ஸ் ஷால் ப்ரிசம்ஷனாலுமே இட் இஸ் ரெபட்டபிள் ஒன்லி. நெக்ஸ்ட் அந்த ஆக்சுவலா அந்த பாஞ்சியார் ஒரு கேஸ் சொன்னேன், காமேஸ்வர் பாஞ்சியார். முன்னாடி ஒரு காமேஷ் பாஞ்சியார் வர்சஸ் கமலேஷ் அலைஸ் கமலேஷ் பாஞ்சியார் வர்சஸ் பீகார்னு ஒரு கேஸ் வந்து கேஸ்ல லிஸ்ட்ல கொடுத்துருப்பேன். அதுல வந்து 304Bயும் 498A பத்தி எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான நோட்ஸ் இங்க தான் வருது. பிகாஸ் நவ் ஒன்லி வி ஆர் சீயிங் 304B என்ன 498A என்ன அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ 304B இஸ் வெரி சீரியஸ். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் டவுரி டெத். ஸோ டெத்னு நடந்ததுதான் அதுல பனிஷபிள் அஃபென்ஸ். டவுரி டெத் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். பட் 498Aவை பொறுத்த வரைக்கும் என்ன, குரூவல்ட்டி பண்ணியிருந்தாலே அஃபென்ஸ். அந்த குரூவல்ட்டின்றது ஈவன் மென்டல் குரூவல்ட்டி கூட அடங்கும் அப்படின்னு தான் அதுல பார்த்தோம். ஸோ இதுல பனிஷ்மெண்ட் பார்த்தா 304Bக்கு மினிமம் 7 years. பனிஷ்மெண்ட் வந்து எஸ், பனிஷ்மெண்ட் கேன் கோ அப் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். இதுல மென்ஷன் பண்ணல. யா, பட் 498Aக்கு இட்ஸ் லெஸ் கிரேவர் ஒன்லி. 304Bக்கு அந்த டெஃபினிஷன்லயே ஒரு லைன் வரும், within 7 years of marriage அந்த டெத் நடந்திருந்தா, that burn or bodily injury or death within 7 years of marriage வரும். பட் குரூவல்ட்டிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டைம் லிமிட்லாம் இல்லை. எப்போ எந்த ஏஜ்ல எத்தனை ஆண்டு கழிச்சு பண்ணியிருந்தாலுமே 498Aவை இன்வோக் பண்ண முடியும். ஸோ 304B இன்வோக் பண்றதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அவங்களுக்கு திருமணம் நடந்து 7 வருஷம் ஆயிருந்தா அந்த செக்ஷனை கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அதுவே 498Aல கொண்டு வரலாம். ஓகே. ஆல்சோ தேர் இஸ் தமிழ்நாட்டுல இருந்து போன ஒரு ஜட்மெண்ட், அது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து, கலியபெருமாள் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. யூ கேன் நோட் இட் டவுன். கலியபெருமாள் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அதுல இங்க மென்ஷன் பண்ணல, நான் என்னோட நோட்ஸ்ல சொல்றேன். அதுலதான் இது அகைன் இந்த கேஸ் பத்தி ரெஃபர் பண்ணிட்டு, ரெண்டும் டிஃப்ரெண்ட் தான். 304B அண்ட் 498A வந்து தே ஆர் டிஸ்டிங்க்ட். ஸோ ஒன்னு ப்ரூவ் பண்ணா இன்னொன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தனித்தனியா ப்ரூவ் பண்ணும் ரெண்டுத்தையும். ஆல்சோ ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா குரூவல்ட்டி. ரெண்டுத்துலயுமே அந்த பொண்ணை சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருப்பார்கள். இதுதான் இருக்கிற சிமிலாரிட்டி. ஸோ ஒரு கேஸ் போடுறாங்க. இப்போ ப்ராக்டிக்கலா சொல்றேன், இதை விட்டுருங்க. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டுக்கு கீழே அபெட்டிங் ஆஃப் டேக்கிங் டவுரி அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. அதுலயே வந்து 498Aவும் போடுறாங்க. ஸோ ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா லைக் ரெண்டுமே வந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி டவுரி டெத் ஆயிடுச்சு ஒரு பெண்ணுக்கு, அதனால 304Bயும் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி குரூவல்ட்டிக்கு உட்படுத்திருந்தாங்கன்றதால 498Aவும் போடுறாங்க. டவுரி இன்வால்வ் ஆகுறதால இதுக்கு கீழேயும் போடுறாங்க. அப்படி போடும்போது ஐ மீன் மூணுத்தும் சேர்த்து ஒரு கேஸா போடும்போது
ஒரு அஃபென்ஸ் ப்ரூவ் ஆச்சு, ஆமா இவர் டிமாண்ட் பண்ணாரு, டவுரி டிமாண்ட் பண்ணாரு, அவர் டிமாண்ட் பண்ண அந்த சுச்சுவேஷன் வந்து இன் கனெக்ஷன் வித் மேரேஜ் தான், அது வந்து வேல்யூபிள் செக்யூரிட்டி தான். ஸோ எவ்ரி திங் இந்த இன்கிரீடியன்ஸ் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல எல்லா இன்கிரீடியன்ஸும் வந்துடுச்சு, அந்த அஃபென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சுங்கிறதுக்காகவே மீதி ரெண்டும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. டவுரி டெத் இஸ் a distinct offense. It has to be proved separately. அதுக்குன்னு தனி இது இருக்கு, அதுக்காக தான் டிஃபரன்ஸ் இருக்குன்னு போட்டிருப்போம். பிகாஸ் டெத் ஷுட் பி காஸ்ட் தேர், அது வந்து 7 years ஆஃப் மேரேஜ்க்குள்ள இருக்கணும். அண்ட் தட் டெத் ஷுட் பி காஸ்ட் பை பாடிலி இன்ஜுரி ஆர் பர்ன்ஸ் அண்ட் அன்நேச்சுரல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இருக்கணும். சூன் பிஃபோர் த டெத் தேர் ஷுட் பி a demand ஃபார் டவுரி. இதெல்லாம் வருது, இவ்வளவு விஷயம் வருது. ஸோ இந்த இன்கிரிடியன்ட் தனியா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணாலே இன்னொன்னு பண்ண மாதிரி ஆயிடாது, மூணும் தனித்தனின்னு சொல்லி தேர் இஸ் another கேஸ். ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ காமேஸ்வர் கேஸ். ஸோ தீஸ் ஆர் த இன்டர்லிங்கிங் லாஸ் அண்ட் இன்டர்லிங்க். இப்போ நம்ம ஐபிசியும் லைட்டா பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை நடத்தும் போது யூ கேன் ரிலேட் வெல். ஓகே, எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எனக்கு சிவில் ஜட்ஜ்ல அவ்வளோ கேட்ட மாதிரி எனக்கு டைரக்டா பார்க்க முடியல. ஸ்டில் minor acts also included in CJ and DJ syllabus, so we have to read that. So APP ல இருந்து மட்டும் எடுத்திருக்கேன். நான் ஆன்சர் டிக் ஆகாத மாதிரி, ஆமா இதுல ஏன் நான் தமிழ் மட்டும் எடுத்திருக்கேன் தெரியுமா? ஏன்னா அது இங்கிலீஷ் வெர்ஷன்ல மேல டிக் போட்டுருந்துச்சு ஆன்சர், தட்ஸ் வை நான் தமிழ் மட்டும் எடுத்தேன். ஹோப் எவ்ரிபடி கேன் ரீட் தமிழ்னோ, இல்ல வேற வழியில படிச்சுதான் ஆகணும். வரதட்சணை என்ற பதம் வரையறை செய்துள்ள பிரிவு அப்படின்னா the word dowry is defined under which section அப்படின்றாங்க. அப்படி என்ன பண்றீங்க, டக்குன்னு சாட்லயே நீங்க போட்டு விடுறீங்க. ஏன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேச மாட்டீங்க, எனக்கு தெரியும், வெரி ஷை பீப்புள். ஸோ யூ ப்ளீஸ் டைப் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, வரதட்சணை எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க, வேர் இஸ் டவுரி டிஃபைன்ட். இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கூட எழுதலாம், பிகாஸ் வி ஹவ் டன் அ ரீகேப். பால் பாண்டியம்மாள், எஸ் மா, செக்ஷன் 2. குட், எஸ் அருணா, யூர் ரைட். எஸ் சுமா தேவி, நட்ராஜ், தேங்க்யூ ஃபார் ரெஸ்பாண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் வரதட்சணை மரணம், டவுரி டெத் பத்தி எங்க சொல்லிருக்காங்க, அது இப்பதான் பார்த்தோம், ஜஸ்ட் நோ பார்த்தோம். எஸ் அருணா, மதுமிதா, குட். ஏன்னா நம்ம படிச்சுட்டே போவோம், நல்ல தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் எல்லாமே. கண்ணை மூடி அந்த நம்பர் சொல்லு அப்படின்னு கேட்டா குழம்புவோம். கதை, எக்ஸ்பிளனேஷன், இல்லஸ்ட்ரேஷன், கேஸ்லால என்னென்ன கிரவுண்ட் எடுத்த இதெல்லாம் சொல்லுவோம். எங்க அந்த நம்பர் சொல்லு, அதுல ஒரு சப்செக்ஷன் வந்துச்சு, அதை சொல்லு, 304 ஏவா பியா அப்படின்னு கேட்கும்போது சின்னதா தடுமாறும். அதனால்தான் கொஸ்டினையும் கேட்டு படிக்கிறது. ஆக்சுவலா நான் கொஸ்டின்ஸ் போது நான் ஸ்டார்டிங் ஸ்லைட்ல சொன்னேன் இல்லையா, எப்படி எல்லாம் படிக்க போறோம்னு வரும்போது நான் கொஸ்டின்ஸையும் ஒரு ஸ்லைடா வச்சிருந்தேன். அதுல ஒண்ணு என்ன சொல்லியிருப்பேன், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், செகண்ட் வந்து செல்ஃப் ஜென்ரேட்டட் கொஸ்டின் அப்படின்னு நாமளே எடுத்த கொஸ்டின்ஸ். அது எங்க வரும்னா, அது இந்த ஸ்லைட்ல வராது, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்துடும். ஈவன் லாஸ்ட் வீக் கொஸ்டின் டெஸ்ட் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல நம்ம எடுத்த கிளாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். லைக்வைஸ் இன்னைக்கு செல்ஃப் ஜென்ரேட்டட் நான் ஜென்ரேட் பண்ற கொஸ்டின்ஸ் வந்து இட் வில் கம் இன் திஸ் வீக்ஸ் டெஸ்ட். ஓகேவா, ப்ளீஸ் டூ டேக் த டெஸ்ட். வரதட்சணை மரணம் முடிச்சாச்சா? ஓகே, அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டினுக்கு பேஜஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேஜ்க்கு அப்புறம் தான் அடுத்த கொஸ்டினே போகுது. ஹலோ, என் போன் என்னமோ ஹேங் ஆகுது. ஓகே, குட். எம்சிக்யூ சொல்லிட்டீங்க, இது பார்ப்போம். அந்த 4 கொஸ்டின் 5 ஏபிபி கொஸ்டின் பேப்பர்ல 4த்துல வந்துச்சுன்னு சொன்னல டவுரி பத்தி, 4மே அழகா அந்த ஆக்டே பிரிச்சு போட்டாங்க. ஒண்ணு பாருங்க, காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் அண்டர் டவுரி ஆக்ட். இன்னைக்கு என்ன படிச்சோம், அதானே பார்த்தோம். செக்ஷன் 7 வந்துருமா? செக்ஷன் 7 காக்னிசன்ஸ் அப்படின் போது என்னெல்லாம் வரும், எப்படி புலன் கொள்ளணும் அப்படின்றத சொல்றாங்க. அனலைஸ் த ப்ரொவிஷன்ஸ், அதான் முக்கியம். ப்ரொவிஷன்ஸ் வரும்போது யூ ஹாவ் டு மென்ஷன் த செக்ஷன் நம்பர். அனலைஸ் அப்படின்னு வரும்போது மென்ஷன் அது இந்த செக்ஷன், திஸ் செக்ஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் அப்படின்னு போட்டா போதாது. அனலைஸ், இட் மீன்ஸ் அந்த ப்ரொவிஷன்ல என்ன, எதனால இவங்களுக்கு மட்டும் பவர் இருக்கு, எதனால இந்த எக்ஸ்பிளனேஷன் வருது அப்படின்னு சொல்லி உங்களோட இதை எழுதணும். நாட் யுவர் ஒப்பீனியன். எனிவே நம்ம இது படிக்கும்போது இஃப் யூ ஹாவ் கமெண்டரியும் இருக்கிற மாதிரி, ஒரு ஷார்ட் நோட்ஸ் இருக்கிற மாதிரி இது எடுத்திருந்தீங்கன்னா தேர் வில் பி சம் கேஸ் லாஸ். ஒய் ஒன்லி MM, no not MM, why courts inferior than JM or MM cannot take, JM 1 or MM cannot take
take up or try the case அப்படின்னு சொல்லி. So basically provisions என்ன cognizance வரும்போது which court can try? No court inferior than JM1 or Metropolitan Magistrate can try the offense. எப்படி கேஸ் போடணும்? காக்னிசன்ஸ் தானே, புலன் கொள்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கேஸ் வந்து ஜுடிஷியல் நோட்டீஸ் எடுத்துட்டு அந்த கோர்ட் தன்னோட ரெக்கார்ட்ல எடுக்கிறது, தன்னுடைய கோப்புல எடுத்துக்கிறது. ஓகே, இந்த கேஸ வந்து நான் விசாரிப்பதற்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்குது இல்லையா? தட் இஸ் டேக்கிங் காக்னிசன்ஸ். அப்ப எப்படி எல்லாம் காக்னிசன்ஸ் எடுத்துக்க முடியும்? 3 விதத்துல பண்ண முடியும்னு சொன்னோமா? ஒன் இஸ் court on its own knowledge, second police report, third complaint. அந்த third complaint ன்னு வரும்போது 4 பேர் கொடுக்கலாம். யாரெல்லாம் கொடுக்கலாம்? டக்குன்னு சொல்லுங்க. 4 persons can file private complaint and for offense under DP Act. அந்த 4 persons யாரெல்லாம் இருக்க முடியும்? எல்லாருமே 4த்தையும் ஒரே ஆள் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆளுக்கு ஒரு இது சொல்லுங்க. ஏன்னா நான் அதுல ஏன் 4வது ஒருத்தவங்களை போட்டாங்கன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுத்திருந்தேன். ரிலேட்டிவ்ஸ் போடலாம். எஸ், பேரண்ட்ஸ் போடலாம். பேரண்ட்ஸ். எஸ், அது நடராஜ், அருணா, உஷா உங்களுடைய அண்ட் பிரியா உங்க 4 பேரோட நல்ல மனசு எனக்கு புரியுது. அதாவது பர்சன் அக்ரீவ்டு அப்படின்ற ஆன்சரை வேற யாராச்சும் சொல்லுவாங்க. அதனால செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் நான் சொல்றான்னு நீங்க போடுறீங்க பாத்தீங்களா? எஸ், எஸ் மதுமிதா. அக்ரீவ்டு பார்ட்டி, parents, relatives or recognized welfare association, institution. Yes, that's the correct answer. I mean, yes, இந்த 4 பேர் தான் போட முடியும். சோ அது அனலைஸ் அப்படின் போது நீங்க என்ன இதை வேற அனலைஸ் பண்ணலாம்? இஃப் அட் ஆல் எங்க எக்ஸாமுக்கு இப்படி ஒண்ணு போறீங்க, நீங்க வேற எதுவும் இந்த ஆக்ட்ல படிச்சுட்டு போல அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சம்பந்தப்பட்ட பர்சனே போடுறாங்க. சரி, ஒருவேளை டவுரி டெத் காஸ் ஆயிருந்தா என்ன பண்ணுவாங்க? இல்ல இஃப் த விக்டிம் ஹஸ் சஃபர்ட் சம் சீரியஸ் இன்ஜுரி, அவங்க பேரண்டோ ரிலேட்டிவோ போடுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் லோகோ ஸ்டாண்டி இருக்கு. சோ ஹூ கேன் ஃபைல் ஃபார் த, இப்ப யாருக்குமே அந்த இந்த கெப்பாசிட்டி இல்ல, அவேர்னஸ் இல்ல, இந்த மாதிரி ஒரு நியூஸை கேள்விப்பட்ட ஒரு வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன் போடலாம். அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் யார் போட முடியும்? அதுல பாதிக்கப்பட்டவங்க யாருமே இல்லையே, பாதிக்கப்பட்டவங்களை பெற்றோர்னு யாருமே இல்லையே, அவங்க ரிலேட்டிவ்னு யாருமே இல்லையே. அப்போ யார் போடலாம்னா ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன். அப்போதான் நமக்கு ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷனோட நீடு வருது. ரைட்டா? சோ when it comes to analysis, நம்ம இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி வர வேர்ட் இருக்கும்ல, டிஸ்கிரைப், அனலைஸ், இவாலுவேட், எலுசிடேட், கம்பேர், எனுமரேட், இப்படின்லாம் வர்றதுக்கு நீங்க அந்த கீவேர்டை விட்டுட்டு மீதியை மட்டும் படிச்சீங்கன்னா யூஸ் இல்ல. அதாவது மீதியை படிச்சு புரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் அண்டர், ஓகே, புரிஞ்சுக்கிட்டு எழுதலாம். அனலைஸ்னு கேக்குறாங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் எழுதணும், செக்ஷன் நம்பர் எழுதணும், ஆல்சோ அதுக்கான விளக்கத்தையும் எழுதணும். சரிங்களா? கம்பேர்னு வரும்போது இருக்கிற ஸ்டாட்டிக்கா இருக்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு தென் கம்பேர் பண்ணணும். கோட் போட்டு எழுதணும்னு அவசியம் இல்ல, பட் கம்பேரிசன் ஷுட் பி தேர். ஐ திங்க் கோட் போட்டு எழுத கூடாதுன்னு நினைக்கிறேன், நடுவில் கோட் போட்டலாம். எனுமரேட் த கைட்லைன்ஸ் கிவன் பை திஸ் கேஸ் அந்த ஜட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் எழுதி என்ன இஷ்யூஸ் எழுதி அதெல்லாம் வேணாம். எனுமரேட் த கைட்லைன். எனுமரேட்னா என்ன? நம்பர், நியூமரேட் 1 2 3 அப்படின்னு போட்டு எழுதணும்ன்றாங்க. சோ சின்னதா அந்த கேஸ்ல பத்தி எழுதிட்டு கைட்லைன்ஸ் என்னன்றது எழுதணும். சோ யூ ஹேவ் டு லுக் ஃபார் தட். எஸ் மேம் அகைன் ஷேர் பண்றேன் மேம், கட் ஆயிடுச்சு. அடுத்த பேஜஸ் டிஸ்பிளே ஆகலையோ? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் அந்த காக்னிசன்ஸ் பத்தி பார்த்துட்டோமா? அது பத்தின கொஸ்டின். நெக்ஸ்ட், பனிஷ்மெண்ட் ப்ரொவைடட் ஃபார் கெட்டிங் ஆர் கிவிங் டவுரி.
ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டாங்க பாருங்க. இதுக்கு நீங்க 5 மார்க்குக்கு எழுதணும். பனிஷ்மெண்ட்ஸ் ஃபார் த அஃபென்சஸ் அண்டர் டவுரி ஆக்ட்னு மட்டும் கேட்கல. ஃபார் கெட்டிங் ஆர் கிவிங் டவுரின்னு இன்னும் நேரவா கொடுத்துட்டாங்க. ஸோ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல டவுரினா என்னன்னு சொல்றாங்க, அதை எழுதணும். வேற என்னெல்லாம் அதுல அஃபென்சஸ் இருக்கு அதை பத்தி ஒரு 2 லைன் எழுதிட்டு, ஏன்னா 5 மார்க்குக்கு பேஜஸ் பொறுத்து தான் அது. நான் பார்த்த அந்த கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட்ல 2 pages were given for this 5 mark. அதனால தான் ஐம் டெல்லிங் இதெல்லாமும் எழுதணும்ட்டு. மத்த என்னெல்லாம் அஃபென்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி, கெட்டிங்னு வராது, அங்க டேக்கிங் தான் வரும், டேக்கிங் டவுரின்னு வரும். ஸோ அந்த செக்ஷன் என்ன, எந்த செக்ஷன்ல அதை சொல்றாங்க, 3ல வருமா? ஸோ அந்த செக்ஷனோட ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பனிஷ்மெண்ட் செக்ஷன் வரும். அதுக்கு வந்த பிறகு கீழே என்ன இருக்கும் மெயினா, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் பனிஷ்மெண்ட்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், தேர் இஸ் அ மினிமம் பனிஷ்மெண்ட். சில செக்ஷன்ல மேக்ஸிமமும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ல அண்ட் ஃபைன் வரும், சில இதுல ஃபைன் வராது. அதுவும் அந்த ஃபைனோட அமௌண்ட் வந்து ஈக்குவல் டு த டவுரின்ற மாதிரி இருக்கும், ஆர் 15,000 விச் எவர் இஸ் ஹையர்ன்ற மாதிரி வரும். ஸோ தீஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு மெமரைஸ் அண்ட் ரைட். அதுக்கப்புறம் மினிமம் பனிஷ்மெண்ட்டுக்கும் கம்மியாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஜட்ஜ் வந்து இதை எழுதணும் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். ஏன் நான் அந்த குறைந்தபட்ச தண்டனைன்னு சட்டம் சொல்லியிருக்கிற தண்டனையை விட குறைவா தரேன்னா அப்படின்னு ஒரு காரணம் எழுதணும். அடிக்குவேட் அண்ட் ஸ்பெஷல் ரீசன் எழுதணும். இதெல்லாம் அந்த பனிஷ்மெண்ட் கீழே வரும். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹர்ட் யூ பை ரைட்டிங் ஒன் கேஸ் லா, எனி ஒன் கேஸ் லா ரிலேட்டட் டு த டவுரி ஆக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டவுரினா என்ன, விச் வில் கம் அண்டர் இட், விச் வில் நாட் கம் அப்படின்ற அதர் டிஸ்கஸ் பண்ற கேஸ்லாம் எழுதினா பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு டைரக்டா பனிஷ்மெண்ட் ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி அப்படின் போது அதுக்குன்னு ஒரு கேஸ்ல இது பண்ணதோட டவுரியை டிஃபைன் பண்ற கேஸ்ல கூட யூ கேன் ரைட், ஏன்னா நாம கனெக்ட் பண்றது தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி. பாருங்களேன், ஒரு வருஷமும் பிளான் பண்ணி ஒரு நாள் நான் ஒரு இயர் வந்து நான் கிவிங் டவுரி டேக்கிங் டவுரி கேட்பேன்னா அடுத்த வருஷம் டிமாண்டிங் டவுரி கேட்பேன் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டிங், எங்க கவர் ஆகலையோ அங்கெல்லாம் இது பண்றாங்க. ஸோ டிமாண்டிங் டவுரி அகைன் இதுக்கு நான் எப்படி சொன்னேன், ஃபர்ஸ்ட் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல டவுரி டிஃபைன் பண்றாங்க, அந்த ஆக்டோட பர்பஸ் என்ன, இது எப்போ இந்த ஓவரால் எல்லாத்தையும் எழுதணும்னா இஃப் யூ கேனாட் கம்ப்ளீட் 2 pages வித் ஒன்லி இந்த டிமாண்டிங் டவுரி பத்தி மட்டுமே சொல்லி, இப்போ டிமாண்டிங் டவுரி பத்தி மட்டுமே உங்களுக்கு எழுது பாயிண்ட் இருக்கு, ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு லேண்ட்மார்க் கேஸ்லாவும் எழுதிட்டு அதுக்கு ரீசெண்டா ஏதாச்சும் வந்திருக்கும் அந்த மாதிரி கேஸ்லாவும் நீங்க எழுதுக்கு உங்களுக்கு மேட்டர் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ அஹெட் வித் டைரக்ட் அந்த பாயிண்ட். இல்லைன்னா ரைட் த அப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட், தென் என்ன அஃபென்ஸ்னு சின்னதா அது சுருக்கமா எழுதிட்டு டிமாண்டிங் டவுரினா எப்பெல்லாம் அது டிமாண்டிங் டவுரின்ற வார்த்தை கீழே வரும், அதுக்கான பெனால்டி என்ன, எக்ஸெப்ஷன் என்ன, லைக் திஸ். ஓகே, இதெல்லாம் தான் இது வரைக்கும் ஏபிபில கேட்டிருந்த இந்த கொஸ்டின்ஸ். சிவில் ஜட்ஜ்ல ப்ரிலிம்ஸ்ல சிவில் ஜட்ஜ் ப்ரிலிம்ஸ்ல வந்து எனக்கு டைரக்டா எங்கேயும் இதுவாகல. ஒண்ணு மட்டும் இந்த டவுரி டெத் பத்தி மட்டும் கேட்டிருப்பாங்க. ஸ்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா நம்ம சிவில் ஜட்ஜோட சிலபஸ் இதுதான். லாஸ்ட் பேஜ்ல இருக்கு பாருங்களேன், அந்த சிலபஸ்ல லாஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கு, மைனர் ஆக்ட்னு சொல்லி ஐடி ஆக்ட் பாக்ஸோன்னு சொல்லிட்டாங்க. பட் திஸ் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ ஜேஜே ஆக்ட் வரும், டவுரி ப்ரொஹிபிஷன் வரும், எவ்ரி திங் வில் கம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து இது ஏபிபி ஆஸ் வெல் அஸ் சிஜி டிஜே எல்லாத்துக்கும்ன்றதால நவ் வி ஹாவ் கவர்ட் திஸ் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். இதுல ஏதோ ஒன்று மிஸ் பண்ணனே. ஓகே, இல்ல மிஸ் ஆகல. ஸோ நம்ம ஒரு ஸ்கீம் போட்டிருந்தோம், விதின் த ஸ்கீம் இந்த ஆக்டவே நம்ம கொண்டு வந்து கவர் பண்ணியாச்சு. இதுல லேண்ட்மார்க் கேசஸ் அப்படின்ட்டு இருந்த ஒரு சில நான் போட்டுட்டேன். இதெல்லாம் டிஃபைன் பண்ணிச்சோ, இதெல்லாம் நாட் டவுரின்னு சொன்னது அந்த 304B அண்ட் 498A கம்பைன் பண்ணி அதுவும் போட்டாச்சு. பட் ரீசெண்ட் கேசஸ் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம இது பார்க்கும்போது பார்க்கலாம். லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கிளாஸ் பார்ப்போம்ல, ரீசெண்ட் ஜட்மெண்ட் கிளாஸ், அதுல கொண்டு வந்துடலாம். ஓகே வா, இன்னைக்கு கிளாஸ் வந்து அன்யூஸ்வலி சீக்கிரமா முடிஞ்சிச்சு. ஸோ நவ் த பால் இஸ் இன் யோர் கோர்ட். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு புரிஞ்சதுனாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்றதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை புரியலனாலும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த பர்டிகுலர் செக்ஷன் எனக்கு புரியல அப்படின்னாலும் போடுங்க.
PDF, can you share the PDF after the class? சரி, ஓகே, பண்ணிடலாம். ஷேர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ உமாதேவி மேம். ஓகே, PDF ஷேர் பண்ண சொன்னதுக்காக தேங்க்ஸ். இது என்ன குறிப்பிட்டு சொல்றீங்க பிரியா? ஃபார் ஷேரிங் PDF. பழைய ஃபர்ஸ்ட் கிளாஸோட PPTயும் ஷேர் பண்ணிருந்தோமா சார் குரூப்ல? எஸ் மேம், ரெண்டையும் ஒன்னாவே போட்டுடலாம் மேம். ஓகே சார். சரி, நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன கிரிமினல் மைனர் ஆக்ட் பார்க்கலாம், அதை சொல்லுங்க. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கு, புரியல, புரிஞ்சவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க, புரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை, அவங்களுக்கு கூட லெஃப்ட் ஆயிருப்பாங்க. எனிவே, நெக்ஸ்ட் என்ன மைனர் ஆக்ட் பார்க்கலாம்? தேங்க்யூ பால் பாண்டியம்மாள். எஸ், சொல்லுங்க. போக்சோ ஆக்ட் மேம். போக்சோவா? சரி சரி, ஓகே. வேற யாராவது? ஓகே, எதுக்கு நிறைய ஓட்டு வருதுன்னு பார்த்தா அதை பண்ணிடலாம். எஸ் மேம். எல்லா மைனர் ஆக்டுமே எதர் 1 or 2 கிளாஸ்ல கவர் பண்ணிட முடியும். ஓகே பிரியா, ஓகே தரண்யா, அருணா. ஜே ஆக்ட் ஜே ஆக்ட் எல்லாம் இல்லாம வராது, டெஃபினெட்லி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்க நேயர் விருப்பம் தான், நீங்க 3 பேர் கேட்ட நேயர் விருப்பம் தான் பண்ண போறோம். அதனால அருணா, தாரண்யா, அட்வொகேட் பிரியா எல்லாருமே வந்து வந்துடணும் கிளாஸ்க்கு. ஓகேவா? ஓகே, PPT will be shared. No worries. நீங்க how many minor acts are there? There are so many minor acts, countless minor acts. சென்ட்ரலும் இருக்கு, ஸ்டேட்டும் இருக்கு. ஸ்டேட் வந்து மேம் எடுக்கிறாங்க, அவங்க APB மேம் எடுக்கிறாங்க. சென்ட்ரல் மட்டும் நான் எடுக்கிறேன். அதுல எதுல வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வருது நான் பார்த்து வச்சிருக்கேன்ப்பா, அது மட்டும் நாங்க எடுக்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்கேன். ஃபைன். வேணா லிஸ்ட் ஆஃப் மைனர் ஆக்ட்ஸ் நாங்க அனுப்பி வைக்கிறோம். பட் டோன்ட் பி, என்னது நிறைய மைனர் ஆக்ட் இருக்கு, எப்படிடா கவர் பண்றது அப்படிலாம் இல்ல. இந்த ஆக்ட் வந்து இதுக்கு மொத்தமே 10 செக்ஷன் தானா, இதுல ஸ்கிப் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பார்த்தாச்சு. பட் மைனர் ஆக்ட்னு வரும்போது நம்ம எங்க பார்ப்போம், அந்த அஃபென்ஸ் எதெல்லாம் அஃபென்ஸ், அதுக்குன்னு ஏதாவது அத்தாரிட்டி வந்திருப்பாங்க, அவங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க, வேற ஆக்டோட லிங்க் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். மெயினா காக்னிசன்ஸ் எது, டெஃபினிஷன் என்ன, எக்ஸெப்ஷன் என்ன, ஏதாவது லிமிடேஷன் இருக்கும், பனிஷ்மெண்ட்டுக்குன்னு ஏதாச்சும் பெக்யூலியரான விஷயம் இருக்கும் அந்த ஆக்ட்ல. ஸோ அந்த மாதிரி இது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். மைனர் ஆக்ட் பெயரே வந்து ஏன் மைனர்னா, இதர் தே ஆர் சப்ஜெக்ட் ஓரியன்டட், அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் தான் இட்ஸ் கோயிங் டு டாக். அதனால ஜஸ்ட் பை லுக்கிங் அட் ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸை டிஸ்கிரைப் பண்ணும் போதே யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை திஸ் ஆக்ட் ஒன்லி கம் ஃபார் திஸ் அஃபென்ஸ் அப்படின்னு. அப்படி பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணணும். அட் சேம் டைம் என்ன மாதிரி இதுல காக்னிசன்ஸ் எடுக்க முடியும், எந்த மாதிரி கோர்ட்ல இதை போட முடியும், என்ன டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இதுக்கு வரும், வேற ஏதாச்சும் பெக்யூலியரான ஒரு விஷயம் இருக்கா அந்த ஆக்ட்ல அப்படின்றது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். பட் ஆஸ் ஒரு ஃபேக்கல்ட்டியா நாங்க எடுக்கும் போது அந்த ஆக்ட வந்து தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு போனா, இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் சொல்றோம், இருந்தாலும் மொத்த ஆக்டுமே கவர் பண்ணாதான் வந்து ஒரு யூஸ் இருக்கு. ஏன்னா நீங்க படிக்கும் போதுமே என்ன பண்ணுவீங்க, லைக் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு சொல்லி பிராக்கெட் பண்ணி இப்படிதான் படிப்போம். ஸோ அட் சம் பாயிண்ட் யூ ஹாவ் டு ரீட் இட் ஃபுல்லி. அட் த டைம் ஆஃப் ரிவிஷன் யூ கேன் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. ஐ திங்க் 3-4 பேர் அதுக்கு தான் ஓட் பண்ணிருக்கீங்க. we will go with போக்சோ ஆக்ட் சார். ஓகே சார், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் செஷன் மேம். நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் பார்ட்டிசிபென்ட்ஸ். நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். பை.